ஆத்ம வணக்கம். ஆய் தந்திரன் அருமை நீ வளரும் போது தெரியாது, உன் பிள்ளையை நீ வளர்க்கும் போதுதான் தெரியும் என வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 25 மார்ச் மாதம் 2026 தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியினராக தியானத்தை பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை யோகா மாஸ்டர் வழிநடாத்துவார். பின்பு பிரபஞ்ச நன்றி கூறப்பட்டு 8:30 மணி அளவில் நாம் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு வாழ்க்கையில் தடையாக இருப்பது பெற்றோர்களா பிள்ளைகளா? வாழ்க்கையில் தடையாக இருப்பது பெற்றோர்களா பிள்ளைகளா? இந்த சிறப்பு பட்டிமன்ற தலைவி நகுலா சிவதாசனும் கீதா, நிலா, கலவாணி, இந்திரன் போன்ற திறமசாலிகள் கலக்கப் போகின்றார்கள் என்று மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இப்போது அதன் பிறகு கலந்துரையாடல் என நடைபெற்று அன்னளவாக 9:30 மணிக்கு முடிக்க தண்டிக்கின்றோம். இப்போது இந்த தளத்தை நடராஜா ஜெகநாதன் அவர்களிடம் அழைக்கின்றேன். நன்றி சமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் சுமார் அரை மணி நேரம் வரை தியானம் மேற்கொள்வோம். இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறலாம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றிவிடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இத்தலத்தை தமா தாரா மாஸ்டர்களிடம் கையளிக்கின்றேன். Thank you, Dr. Jagannathan Master. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city,
country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you, Valha Valamudan, live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Anuruddhi Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Bhavani Master for doing the recording. Thanks goes to Jagannathan Master for guiding the meditation. Thanks goes to Sri Kandaraja Master for playing the music. And thanks goes to Siva Mohan Master for displaying the flyers. Thank you all. நன்றி தாரா. நாங்கள் இவ்வளவு காலமும் காத்திருந்த வாழ்க்கையில் தடையாக இருப்பது பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற சிறப்பு பட்டிமன்றத்தை அணுகிக் கொண்டிருக்கின்றோம். இதை நடாத்த இருப்பவர் எமது தலையை எடுத்துக்கொண்டால் ஆசிரியர் தமிழ்மணி நகுலா சிவநாதன், ஜெர்மனியில் TSS இலக்கிய கழக நிர்வாகியாக இருக்கின்றார். 36 வருடங்களாக ஜெர்மனியில் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். எழுத்து மற்றும் இலக்கிய பணிகள் 14 நூல்களையும் எழுதியுள்ளார். பட்டிமன்றங்கள் மற்றும் கவியரங்குகளை தலைமை ஏற்றுள்ளார். குழந்தைகளின் உளவியல், திருக்குறள், வாழ்வில் ஒழுக்கம், நீதியையும் விதைத்து ஒரு இலக்கிய விவசாயி ஆக முனைகின்றார். இன்னும் பல இருப்பினும் நாங்கள் பட்டிமன்றத்துக்கு நேரம் குறைவாக இருப்பதால் இதை முடித்துக்கொண்டு கிருஷ்கந்தராஜாவை நாங்கள் கொஞ்சம் பண்ணி நாங்கள் ஒரு 10 minutes கூட எடுக்கலாம் என்று யோசிக்கின்றேன். எல்லாரும் முயல்கின்றோம். எனவே இப்போது இந்த தளத்தை நகுலாவிடம் நான் கையளிக்கின்றேன். எங்கே? வணக்கம் அம்மா. இனிய இரவு வணக்கம். கொஞ்சம் தொண்டை கட்டிட்டது, கொஞ்சம் தடிமன் இதுதான், மற்றும்படி எல்லாம் ஓகே. ஸ்டார்ட் பண்ணட்டா? சீர்பூத்த செந்தமிழே வாழ்க, சிந்தமிகு தேன் தமிழே வாழ்க, பாரெங்கும் வலம்பெறும் பைந்தமிழே வாழி என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்தி கொண்டு ஆரோக்கிய வாழ்விற்கு வித்திடும் அருமையான தியான குழுவை நடாத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகம் சார்ந்த உறவினர்களுக்கும், சிறப்பான இந்த நிகழ்வை வழங்கி கொண்டிருக்கின்ற ஸ்ரீஸ்கந்தராஜா உட்பட்ட நிர்வாகத்தினருக்கும், தியான குழு நிர்வாகத்தினருக்கும், இந்த அருமையான பட்டிமன்ற நிகழ்வில் பேச வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னினிய பணிவான வணக்கம். இனிய இரவு இங்கிதம் பொங்கும் இனிய தருணத்தில் இதமான இந்த பட்டிமன்றத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பாக இதோ வருகிறது, வாழ்க்கையில் தடையாக இருப்பது பெற்றோர்களா பிள்ளைகளா? இந்த வாழ்க்கையில் தடையாக இருப்பது பெற்றோர்களா பிள்ளைகளா? இதில் பெற்றோர்கள் என்று பேசுவதற்காக திருமதி கலைவாணி ஏகானந்தராஜா, திருமதி கீதாராணி பரமானந்தன் இருவரும் இந்த அணிக்கு வந்திருக்கிறார்கள். பெற்றோர்களை என்று. பிள்ளைகளை என்ற அணிக்கு திரு இந்திரகுமார் அவர்கள், திருமதி நிலா அவர்கள், இவர்கள் இருவரையும் நான் 4 பேரையும் அன்போடு அழைக்கின்றேன். இங்கு இவர்களை பற்றி நீங்கள் வீடியோ ஆன் பண்ணல, நீங்கள் உள்ளுக்கு நிற்கிறீங்க. இதில் இவர்களை ஒரு சின்ன அறிமுகம் செய்கின்றேன். கலைவாணி ஏகானந்தராஜா ஒரு சிறந்த இசை ஆசிரியர், நல்ல கவிஞர், சிறந்த ஒரு பேச்சாளர். அவரை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து கீதாராணி பரமானந்தன் ஒரு மரபு கவிஞராக இருக்கின்றார். அதே நேரம் சிறந்த பேச்சாளர், அவரும் ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கின்றார். அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். அடுத்து இந்திரகுமார் அவர்கள். திரு இந்திரகுமார் அவர்கள் முரணும் முடிவின் நிகழ்வின் ஒரு சமூக எழுச்சி கருத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர். சொல்லுங்க. அதே நேரம் அடுத்து நிலா, சிறந்த ஒரு பொலிட்டிக் ஆய்வாளர்,
சிறந்த பேச்சாளர், ஒரு சிறந்த பத்திரிகையாளர். அவரையும் அன்போடு அழைத்துக் கொண்டு இந்த நிகழ்வினூடாக செல்வோம். ஆம், இன்றைய இந்த தலைப்பு வாழ்க்கையில் தடையாக இருப்பது பெற்றோர்களா பிள்ளைகளா? உண்மையிலேயே இன்றைய இந்த காலத்தை எடுத்தோம்னா இந்த வாழ்க்கை என்பது ஒரு அழகான பூந்தோட்டம். அதில் அன்றலர்ந்த பூக்களாக இருப்பவர்கள் பிள்ளைகள் தான். இந்த பிள்ளைகளோடு இருக்கின்ற ஒரு நந்தவனமான ஒரு குடும்பத்தில அங்கு அன்பு, கருணை, இரக்கம், பணிவு அத்தனையுமே நிறைந்து விளங்க வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டிய அந்த குடும்பத்தில ஏன் போராட்டம் என்ற ஒன்று வருகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் இன்றைய சூழலிலே அப்படி வருகின்றது அந்த போராட்டம். அந்த போராட்டத்தில பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் தடையாக இருக்கிறார்கள் அல்லது பிள்ளைகள் தடையாக இருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோரும் பெற்றோருக்கு பிள்ளைகளும் தடையாக இருப்பதனால அந்த ஒரு வாழ்க்கை திறக்க முடியலையா? தன்னை நீங்கள் அக்செப்ட் பண்ணலையா? திரும்ப இருக்கா பிரச்சனை சொல்றீங்களா ப்ளீஸ்? ஓகே, அவ நிக்கிறா உள்ள. She's not there. அவ கண்டுபிடிக்கலாம இருக்கேன். ராணி சாய்ப்பாருன்னு தெரியுது எனக்கு. ராணி No, that's Rajesh. ராஜேஷ் பாருங்க. No, it's not there. Maybe she got disconnected. என்ன பேர்? ராணி ஐபேட் அண்டு வந்திருக்கிறாவா? ராணி சாய்ப்பாரு அவதான் ஓபன் பண்ணணும். அவ வரலாம். அவ கோஹோஸ் கொடுத்துருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ்ல அடிச்சு பாருங்க. ஸ்டார்ட் தி வீடியோன்னு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். Yeah. Oh, she's there. Ronnie's iPad co-host. Okay. கோஹோஸ் இருக்கு. Yeah. வரேல மாமா. She's not opening her video and even the mic of the unmute பண்றா இல்ல. வீடியோ ஓபன் பண்ணா தான் பார்க்கலாம். Hold on 1 second. நீங்க ஓபன் பண்ணுங்க. Oh wait 1 second. குரலை தந்தம் கேட்கலாமா? எல்லாட்டி எக்ஸிட் பண்ணிட்டு இருக்க வரை சொல்லுங்க. சில வேளை என்ன ப்ராப்ளமா இருக்கலாம். போயிட்டு வாரீங்களாமா? போயிட்டு வாரீங்கனால இந்த ஜூம்ல எக்ஸிட் பண்ணிட்டு திரும்பி வர சொல்லுங்க. அவதான் சொல்லணும். கலைவாணி அம்மா தான் சொல்ல வேணும் அவருக்கு. ஏன்னா அவதான் லைன்ல நிக்கிறாங்க. ஓகே, நான் சொல்லிட்டேன். அவட்ட எக்ஸிட் பண்ணிட்டு வெளியிட்டு திரும்பி வர சொல்லி. சரி. ஆனா அவ இருக்கிறா. கலைவாணி மாஸ்டர் அவ இன்னும் இருக்கிறா, லைன்லயே இருக்கிறா. அவ she has to leave சொல்லி போவணும் அவவே. பவானியம்மா ரெக்கார்டிங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நீங்க ரெக்கார்டிங் போட்டு. இன்றைய பட்டிமன்ற தலைப்பாக வருகின்றது வாழ்க்கையில் தடையாக இருப்பது பெற்றோர்களா பிள்ளைகளா? ஒரு அருமையான பட்டிமன்றத்தில் நாங்கள் இன்று அனைவரும் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. முதல்ல நாங்கள் பிள்ளைகளிடம் வருவோம். ஏனென்றால் இன்றைய யதார்த்தமான சூழலில் ஒரு பெற்றோர்களுக்கு இடைஞ்சல் என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலும்படி அப்படி சொல்ல முடியாது. ஆனாலும் ஏதோ ஒரு தடை அவர்களுக்கு முரணாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் முதலில பிள்ளைகளை என்ற அணி தலைவராக இருக்கின்ற நிலா அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நான் பெற்றோர்கள் இடைஞ்சலாக இருக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள் என்பதை கேட்டு அவர்களுக்கு மரத்தான் கொடுக்கலாம் என்றுதான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அது நான் நினைக்கிறேன் அந்த தொலைபேசிக்கோ அதுக்கு கூட பயம் வந்துட்டுது. நிலா கதைக்க வர்றா பிரச்சனை என்று சொல்லிட்டு அதே பயந்துட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இங்க முக்கியமா நாங்க கதைக்க வேண்டியது அல்லது கவனிக்க வேண்டியது, இங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனையாக இருப்பதாக பலரும் கூறுகின்றார்கள். அது நடைமுறையிலும் எனக்கு அதற்கான அவேர்னஸ், அதற்கான விழிப்புணர்வுகள் அதிக அளவில் இருக்கின்றது. அதனால் எங்கள் கண்ணுக்கு என்ன தெரிகின்றதோ அதுவே நடைமுறையில் நடப்பதாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் அது அல்ல. உண்மையாகவே ஒரு பெற்றோர் தமது மனதில் இருக்கின்ற துன்பங்களை, வெளிப்பாடுகளை சொல்ல முடியாத அளவுக்கு நான் இன்றைக்கு ஒரு ரிசர்ச்சை செய்து பார்த்தேன். வேர்ல்டு வைட்ல எவ்வளவு பெற்றோர்
என்ன விதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வெளியாக சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது 6 பெற்றோரில் ஒரு பெற்றோர் மிக மோசமான மனநிலை பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் கூட தமது பிரச்சனையை பேச முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் திருப்பி சொல்வது தங்கள் பிள்ளைகள் தங்களை விட்டு தள்ளி இருக்கிறார்கள், தங்கள் பிள்ளைகள் பிஸியாக இருக்கிறார்கள், தங்களுக்கு ஒரு துன்பம் வருகின்ற போது தொலைபேசி எடுக்கக்கூட முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள் என்ற பதிவுகளை அவர்கள் பதிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெற்றோர்கள் யாரை நம்புகின்றார்களோ தமது காலத்தில் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது, அல்லது அதை பற்றி கவனிக்க முடியாம இருக்கிறது மிக வேதனையான உண்மை. பெற்றோர்கள் குறித்த ஒரு ஆய்வுகளை அரச நிர்வாகங்களோ அரசுகளோ ஊடகங்களோ பெரிய அளவில் செய்யவில்லை என்பதுதான் இங்கே மிக வேதனையான உண்மை. ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை என்று வருகின்ற போது பிள்ளைகள் சார்ந்த நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் பலவை அவற்றை கவனிக்கின்றன. 95 தொடக்கம் 98% பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை பாதுகாக்கிறார்கள். ஆக 2 விதமான பெற்றோர்கள் தான். அதாவது UK எடுத்துக்கொண்டால் 40,000 50,000 குழந்தைகள் தான் ஏதோ ஒரு இடத்துல இந்த உதவிகளுக்கு போய் நிற்கிறார்கள், பெற்றோர்களின் உதவிகள் இல்லாது. ஆனால் மறுவளமாக பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட அவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன போல 1 6 ஒரு பெற்றோர் இவ்வாறான துன்பத்துக்குள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். அடுத்தது இந்த பெற்றோர்கள் என்னத்தை அதிக அளவில் எதிர்பார்க்க வயலேஷன் அங்க இல்ல. சிலர் சொல்ல முடியும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துன்பம் கொடுக்கிறார்கள் என்று சிலர் வாதாட முடியும். ஆனால் அங்க வயலேஷன் இல்ல. இந்த நாடுகளில், குறிப்பாக மேற்குலகத்தை பொறுத்தவரையில், அவ்வாறு பெற்றோர்கள் பிள்ளைகளை வயலேட் பண்ற சம்பவங்கள் இலகுவாக செய்ய முடியாது. ஏனென்றால் சட்டம் மிக இறுக்கமாக இருக்கிறது. நாங்கள் வேண்டுமென்றால் பேச்சளவில் பேசிக்கொள்ள முடியும், இவ்வாறு நடக்கிறது அவ்வாறு நடக்கிறது, அவ்வாறு சந்தர்ப்பம் இல்லை. அடுத்தது நான் பார்த்தேன், எத்தனை பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களின் விருப்பங்களை, ஒரு பெற்றோர் என்னத்துக்கு ஆசைப்படுகிறார்கள், அதாவது சிலவள மேக்சிமமா சொல்ல போனால் எல்லா பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் என்றதுக்கான ஒரு சில கட்டுப்பாடுகளை போடுவார்கள். அதை அவர்கள் பிள்ளைகள் எவ்வாறு நோக்குகிறார்கள் என்றால் அது வயலேஷன் என்று நோக்குகிறார்கள், தங்களை அடக்குவதாக எண்ணுகிறார்கள். அதாவது தங்கள் சொந்த விருப்பிற்கு ஒரு தடை, அதாவது அது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு உணர்வு பெற்றோர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு பசிக்குதா, சாப்பாடு கொடுக்கணுமா, அந்த பிள்ளைக்கு என்ன வருத்தம் இருக்குதா, ஒரு டாக்டராக ஒரு தாய் இருக்கிறா வீட்டுல, ஒரு கணக்காளராக ஒரு தாய் இருக்கிறா வீட்டுல, கணவர் கொண்டு வருகிற சம்பளத்துக்குள்ள அவ வாழ்க்கையை நடத்துறா. அப்ப ஒரு தாய் அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் ஒரு கணக்காளராக, ஒரு டாக்டராக, ஒரு பைனான்சியராக இருக்கின்ற போது அந்த தாய்க்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு என்ன செய்தா நல்லது என்று சொல்லி. அதை சொன்னா அதை வயலேஷன் என்று சொல்லி இப்ப இருக்கிற இந்த சூழலுக்குள்ள சிலர் சொல்லுவதை குறைவாக எண்ணுகிறார்கள். அது தங்களுக்கான அடக்குமுறை என்று சொல்கிறார்கள். ஆகவே அடக்குதல் என்பது பார்க்கப்படுகின்ற பார்வையிலிருந்து கவனிக்கப்பட வேண்டுமே தவிர அது அடக்குமுறை என்று நாங்கள் விமர்சனம் செய்ய முடியாது என்பது இங்கே என்னுடைய வாதமாக இருக்கிறது. அது மட்டுமின்றி அவை என்ன வயது வந்தவைதானே, அவை பெரியாக்கள் தானே, அவைக்கு என்ன ஆசாபாசம், என்ன அவைக்கு பிரச்சனை, அப்படியான ஒரு நோக்கம் இந்த சமூகத்தில் இருக்கிறது. எனக்கும் அடிச்சால் நோகும், 2 வயது பிள்ளை கடிச்சாலும் நோகும், 10 வயது பிள்ளை கடிச்சாலும் நோகும். நோ என்பது பொதுவானது, உணர்வுகள் பொதுவானது. ஆகவே அது எப்படி வயதான ஆளுக்கு அடிச்சா நோகாது, சின்ன பிள்ளைக்கு அடிச்சா தான் நோகும் என்று சொல்ல முடியும். ஆகவே இந்த பெற்றோர்களின் நலன் சார்ந்து, பெற்றோர்களுக்கான உதவிகள் சார்ந்து, பெற்றோர்களுக்கான கவனிப்பு சார்ந்து இந்த பிள்ளைகள் தங்களை காலங்காலமாக வளர்த்த பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இங்கே பெரிய அளவில் இல்லாத அணிந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்ல முடியும். எத்தனை பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் ஆசைப்படுகிற, உதாரணத்துக்கு ஒரு பெற்றோர் சின்ன ஓரளவு வயதுல இருக்க படிக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், டாக்டர்ஸ் வரணும், இன்ஜினியர்ஸ் வரணும் என்று ஆசைப்பட்டிருப்பினோம். அந்த விடயத்தை பிள்ளைகள் ஒரு 20 வயதுல 25 வயசுல வந்ததுக்கு பிறகு எத்தனை பிள்ளை சொல்லுது, அம்மா நீங்க சின்னல இருந்து இப்படி ஒரு ஆசைப்பட்டு நீங்க படியுங்கோ, இல்ல நீங்க ஏதாவது செய்யுங்கோ, நாங்க சப்போர்ட் பண்றோம். அப்படி சொல்றது இல்லை. ஆனா ஒரு தாயோ தகப்பனோ ஒரு பிள்ளை என்னத்தை ஆசைப்படுது, அம்மா எனக்கு இந்த சட்டை வேணும், இல்ல இந்த உடுப்பு வேணும், இல்ல இப்படி கல்யாணம் வேணும், இல்ல இப்படி ஃபங்க்ஷன் செய்யணும், அந்த தாயோ தகப்பனோ ஃபுல்லா செய்து கொடுக்கிறார். அப்ப இப்படியாக பிள்ளைகள் விரும்புவது எல்லாம் பெற்றோர்கள் செய்கின்ற போது எத்தனை பிள்ளைகள் பெற்றோர் விரும்புவதை செய்யற, ஆக குறைஞ்ச திருமணம் கூட செய்ய தயாரில்லை. இப்ப
பிள்ளை தாய் தப்பன் ஆசைப்படுற திருமணத்தை கூட செய்து கொடுக்க தயாரு, செய்யறதுக்கு மாட்டோம். இல்ல அது நாங்க லவ் பண்ணிட்டோம், இல்ல நாங்க வந்து வெஸ்டர்ன் லைஃப்ல வர்றோம், நீங்க எங்கட சுதந்திரத்துக்கு தலையிடாதீங்கோ. அதாவது தங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் சுதந்திரம் என்று சொல்கிறார்கள். அது படிக்க வேண்டிய பாடசாலையா இருக்கலாம், படிக்கிற கல்வியா இருக்கலாம், தெரிவு செய்கிற நண்பர்களாக இருக்கலாம், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், எல்லாத்தையுமே அவர்கள் தங்கள் சுதந்திரம் என்று ஒரு வரையறையை போட்டு பெற்றோர்களின் வாயை முடக்கி விடுகிறார்கள். அது மட்டுமில்ல, பெற்றோர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது நான் எங்கட ஈழத்தமிழர்கள் சார்ந்த பெற்றோர்களே எடுக்கிறேன். அவர்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே நிதி பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த நிதி பிரச்சனை அவர்கள் பெருசாக கவனத்துல கொள்ளாமல், லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது, அதையும் கவனத்துல கொள்ளாமல், எல்லாமே எந்த குழந்தைதான், எந்த பிள்ளைக்காகத்தான் நான் எல்லாம் செய்ய வேண்டும், என் பிள்ளைதான் நந்தவனம், நீங்க சொன்ன மாதிரி என் பிள்ளைதான் பூங்காவனம், பூந்தோட்டம் என்று சொன்னா கடைசியா காட்டில கொண்டு எரிக்கிற மாதிரி இந்த பிள்ளைகள் ஒரு 22, 23 வயது, 18, இப்ப எல்லாம் 13, 14 வயதிலேயே கம்ப்யூட்டர் ஜுவம் வந்ததுக்கு பிறகு வாய மூடிக்கொண்டிருக்கோம், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு கம்ப்யூட்டர் கேம்ல விளையாடுற பிள்ளைகள் வந்துட்டுது. பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை பார்த்து பயப்படுற ஒரு சூழல்ல இந்திய சமூகம் வந்து கொண்டிருக்குது. ரீசன்ட்லி உதாரணம் சொல்லலாம், ஒரு 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 தாயின் மரணம் ஒரு மகளால் நடத்தப்பட்டிருக்கிறது, அல்லது மகளின் குடும்பத்தால் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக மிக துன்பமானது. அப்ப எங்கள் சமூகம் எங்கே நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெற்றோர்கள் எவ்வாறான அச்ச உணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆழமான கருத்துருவாக்கத்தை இந்த வலைத்தளங்களில் அல்லது இந்த சமூக வழிகளில் நாங்கள் கவனிக்க வேண்டும், பேச வேண்டும், இதை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது சுற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக ஆழமாக போட்டிருக்கிறீங்க. ஆம், ஏனையவர்கள் உங்கள் மைக்குகளை ஓ பண்ணி வையுங்கள், என்ன எங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அழகாக சொன்னீர்கள். இன்றைய வாழ்க்கை சூழல்ல பார்த்தா பிள்ளைகள் தங்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காக பெற்றோர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். பெற்றோர்களின் கனவு, அதாவது அவர்கள் வந்து ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்க அவர்களுக்கு ஒரு கனவு இருக்கும், பிள்ளை இப்படித்தான் வரணும் என்று. ஆனால் அவர்களுடைய அந்த விருப்புக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகள் வருவதும் இல்லை. அதே நேரம் அந்த குழந்தைகள் பெற்றோரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் இல்லை. அப்படி பார்க்கும்போது இன்றைய குழந்தைகள் வந்து பெற்றோர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தடையாகத்தான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் தன்னுடைய சுதந்திரமும் சுயமான தன்னுடைய செயற்பாடுகளுக்கும் பெற்றோர்கள் விடுவதில்லை என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கின்றது. அதனால் கூட இந்த பிள்ளைகள் வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தடையை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அழகாக பேசியிருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் நிலா. சரி, உங்களுடைய கருத்து வந்து அதாவது எப்படி பார்க்கிறோம்டா, வாழ்க்கையில் இந்த தடையாக இருப்பது பிள்ளைகள் என்றீர்கள். அப்படி இல்லை, பிள்ளைகள் இல்லை, பெற்றோர்கள் தான் தடையாக இருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக நாங்கள் கலவாணி யோகானந்த ராஜாவை அழைத்துக் கொள்ளுகிறோம். கீதா வரையில தானே? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்மணி நவுலா சிவநாதன் அவர்கள் பட்டிமன்ற தலைவராக வீட்டிருக்கும் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, பட்டிமன்றத்து என்னுடன் இணைந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் வணக்கத்தை கூறி, எங்கள் நிகழ்வை ஆதரித்து அனைத்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு நுழைகிறேன். இல்லா அவர்கள் காரசாரமாக முன்வைத்தார். அவர் கூறினார், பெற்றோர்கள் தங்கள் மனதை திறந்து பேச முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் என்று. எனக்கு விளங்கவில்லை, ஏன் பேச முடியாமல் இருக்கிறார்கள் என்று. ஒரு பாஷை பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய அவர்களுக்கு வந்து இந்த ஜெனரேஷன் கேப் பண்ண இருக்குத்தானே, அதனால அவர்களோட ஒத்து போக முடியாமல் இருக்குமே ஒழிய ஏன் பேச முடியாம இருக்கிறார்கள். அப்ப பெற்றோர்களுக்கு ஒரு பாசை பிரச்சனையாகவும் இருக்கலாம். மற்றும்படி மற்றது இன்னும் ஒன்று கூறியிருந்தார், அவர்கள் பெற்றாருடைய ஆசாபாசங்களை அவர்கள் மதிப்பதில்லை. வாழ்ந்து முடிச்சு அவர்களுக்கு ஆசாபாசம் இருக்குன்னா வாழ போற பிள்ளைகளுக்கு ஆசாபாசம் இல்லாமல் இருக்குமா? அவர்களுடைய ஆசாபாசத்துக்கு இடைஞ்சலாக அவர் பிள்ளைகளுடைய ஆசாபாசங்களுக்கு எல்லாம் இவர்கள் இடைஞ்சலாக இருக்கிறார்கள் பெற்றார். அப்படி என்ன, நானும் பெற்றார், நீங்களும் பெற்றார் தலைவர் அவர்களே, நீங்களும் பெற்றார், நானும் பெற்றார். ஆனால் நாங்களும் சிறு குழந்தையாக பிள்ளைகளாக இருந்துதான் பெற்றார்களாக வந்தாங்க. எங்களுக்கு இடைஞ்சல் இருக்கவில்லை என்று நாங்கள் சொல்ல முடியாத, எல்லாம் மறந்து போயிருக்கலாம், இவர்கள் வளர்ந்த பின்பு மறந்து போயிருக்கலாம். ஆனால் நான் கூறுகின்றேன், சிறுபுள்ள பிள்ளையில் இருந்து குழந்தை பிள்ளையில விரல் சூப்பேக்கியே சூண்டி விடுவார்கள், தட்டி விடுவார்கள், விரல் வாய்க்க வைக்காது என்று. அப்பவில இருந்து எழுந்து நடக்கும் பொழுது, முதல் நடக்கும் பொழுது கைதட்டி ஊக்குவிப்பார்கள்.
ஒரு அடுத்த நேரம் பிள்ளைய தூக்கி கொண்டே பெண்ணுக்க போட்டுருவேன், இல்லாட்டி போக்கருக்க போட்டுருவேன்னு கொண்டு பிள்ளைய நடக்க விடாமலுக்கு, நடந்து திரிய விடாமல். அது எல்லாம் எங்க பார்த்தாலும் கிடைஞ்சல். கார் சைக்கிள் பழக்க வலிக்கிட்டா அல்லது இன்லைன் ஸ்கேட் இதுகள் எல்லாம் வேண்டி கொடுக்கணும். இன்லைன் ஸ்கேட் வந்து அந்த இன்லைனர் மெட்டது ஸ்கேட் போர்ட் அதெல்லாம் வேண்டி கொடுப்பினோம். அதுக்கெல்லாம் நல்ல நீ அதுக்கான பாதுகாப்பு இதுகளும் கார்டு எல்லாம் போட்டாலும் நீ கார்டுகள் அந்த ஹெல்மெட் அதுகள் எல்லாம் போட்டு பிள்ளைகள் வெளியில தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஓடி பழகித்தான் வந்து கேப்பினம் வேண்டி கொடுப்பினோம். ஆனா வெளியில ஓட விட மாட்டினோம். விழுந்து போவேன், காயப்பட்டுடுவேன். விழுந்துதான் ஒரு பிள்ளை எழும்ப வேணும், அனுபவப்பட வேணும். விழாமல் எழும்ப முடியுமா? அதுக்கு எல்லாம் விட மாட்டினேன். சைக்கிளோட பின்னால திரட்டி கொண்டு வருவினேன். சைக்கிளோட போனா கார் பழகி பிள்ளை படிச்சு லைசன்ஸ் எடுத்து தான் கார் பழகுது. அம்மா அடுத்த லைசன்ஸ் எடுத்தோன்னா சந்தோஷமா வாழ்த்து கூறுவேன். அடுத்த நாள் காரை கேட்டா கொடுக்க மாட்டேனா, நீ கொண்டு எங்கேயும் தட்டி போடுவேன். பிள்ளை அப்ப ஏன் லைசன்ஸ் எடுப்பேன்? லைசன்ஸ் சும்மா கொடுத்தவன், ஓடக்கூடிய நிலைமையில நான் லைசன்ஸ் கொடுத்தவன். அந்த லைசன்ஸ் எடுத்துக்கொண்டும் பிள்ளையால கார் ஓட முடியாது, கொடுக்க மாட்டேன். அம்மாட்ட கேட்ட அப்பாக்கள்னா, அப்பா கேட்ட அம்மாவுக்கள்னா, 2 பேரும் விட மாட்டேன், காரை கொடுக்க மாட்டேன். லைசன்ஸும் எடுக்கல. அடுத்தது வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து உடைய பார்க்கணும். நாங்கள் உடைய எடுத்துக்கொள்வோம். சிறு வயதுல 10 வயசுல இருந்து, சின்ன வயசுல இருந்து 12 வயசு மட்டும் கட்டை கை சட்டை போட்டு, கட்டை சட்டை போட்டு அழகாக பொம்மை மாதிரி வலிக்கெடுத்து எல்லாம் அழகு பார்ப்பினோம். 12 வயசு பிள்ளை வயசு வந்த பிறகு கட்டை சட்டை கை போடாத, கட்டியா போடாத, அங்க மூடு, இதை மூடு, ஜக்கெட்டை போடு, இதை போடு, மூடு. பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயில கையில சட்டை போட்டா உடனே சொல்லு, எங்க போற, ஸ்கூலுக்கு போறியா வேற எங்கேயும் போறியான்னு. லண்டன்ல உங்களுக்கு இது இருக்குது, ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. இங்க எல்லாம் அப்படித்தான். அது அந்த சட்டை போடாதே, இந்த சட்டை போடாதேன்னு தடுப்பார்கள். பிள்ளைகள் அங்க பள்ளிக்கூடத்துல டீச்சர் தொடக்கம் எல்லா பிள்ளைகளும் பிளஸ் இதோட இதோட வருவினம், சோர்ஸோட வருவினம் சமரண்டா. ஆனா இந்த பிள்ளைய வீட்டுல இருந்து அம்மா அனுப்பல, அதை போடு இதை போடுன்னு மூடித்தான் அனுப்புவினம். அது வெளியில போய் வீட்டுக்கு வெளியில போய் கேட்டாலே வெளியில போனோடனே ஜாக்கெட் கலட்டிடும். அங்க பள்ளிக்கூடத்துக்கு போய்க்க அது ஸ்ட்ரெப் ஜாக்கெட்டோட இதோட போகும். அப்படியான தடிகளை கொடுக்கறதால பிள்ளை இந்த ஆசை பாசங்கள் அங்க நசுக்கப்படுது. அந்த பிள்ளைய எல்லா விதத்திலும் ஒரு சுதந்திரம் இல்லாம இயக்குகிறார்கள், விடுகிறார்கள். அடுத்து சன்னங்கள் பார்க்க போனால் இந்த சங்கீதம், நடனம் போன்ற பாடங்கள் இங்க வந்து அவர்கள் அம்மா அப்பா அங்க ஊர்ல படிக்க முடியாமல் இங்க வந்தவே, அங்க வரைக்க வசதி இருக்கல. ஆனா இங்க வந்தோன்னா திணிக்கிறார், அதை படி, சங்கீத படி, டான்ஸை படி, அந்த பிள்ளைய அம்மா பேர், அந்த பிள்ளைய பேர், அந்த எல்லாம் ஒப்பிடு, அந்த அடுத்த பிள்ளைய பேர், அந்த பிள்ளைய பேர், இந்த பிள்ளைய பேர். அது டான்ஸும் படிக்குது, சங்கீதம் படிக்குது, கீபோர்டும் எல்லாம் படிக்குது. நீ என்ன படிக்கிற இல்ல எல்லாத்துலயும். ஆனா பிள்ளைக்கு விருப்பம் கீபோர்ட், ட்ரம்ஸ் பட போறேன்னு சொன்னா இல்ல, அதுக்கு தடை. நாங்க நினைச்சதுதான் படிக்கணும். ஏனென்றா அம்மா அப்பாவுக்கு அங்க படிக்க முடியல, இங்க வந்து அதை தங்கள்கிட்ட நிறைவேறாத ஆசையை பிள்ளைக்கு திணிக்கணும். அது எல்லாம் தேவையில்லாத ஒரு விடியம். பிள்ளை விரும்புற பாடத்தை மட்டும் சொல்லுமினம், உதவுன்னு தேவையில்லை. ட்ரம்ஸ் படிக்கிறதால ஒரு பிரயோசனம் இல்லை, படிச்சு என்ன செய்ய போறேன். அதே போல பள்ளிக்கூட பாடங்களும் நீ டாக்டரா வரணும், என்ஜினியரா வரணும். எங்க என்ன ஒரு நாட்டில எல்லா விதமான தொழிலுக்கும் தேவை இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பெற்றோர் வந்து டாக்டரா தான் வரணும், என்ஜினியரா தான் வரணும், எக்கௌண்டனா தான் வரணும், அந்த லைன்லாம் படிக்கன்னு நிப்பினான். அதெல்லாம் அவையிலிருந்து திணிப்பு, அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் திணிக்கிறது. அடுத்த தினம் நேரத்தை கொண்டு நேரம் காட்டவில்லை. நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி வருகிறேன். ஸ்கூல் பிக்னிக் போற விடயத்துல அல்லது பிள்ளைகள் கம்பைன் ஸ்டடீஸுக்கு போற விடயங்கள்ல எங்களுடைய பெற்ற தடை, அது உங்களை எல்லாருக்கும் தெரியும். கம்பைன் ஸ்டடீஸுக்கு போக விட மாட்டினோம். அப்ப மற்ற பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு எங்கட வீட்டை வேற சொல்லு, ஏன் நீ அங்க போற? அப்போ அந்த பிள்ளைங்க அம்மா அப்படித்தானே சொல்லுவா, அதை யோசிக்கிறல்ல. அந்த பிள்ளை இங்க வேற சொல்லு, நீ அங்க போக வேண்டாம். அதுக்கு தடை. பிக்னிக் போறதுக்கு பிக்னிக் செட்டில் ஒன்று கொடுத்து விடுவினம்.
12 வயசுக்கு பிறகு ஒரு செட்டில் அந்த ஒரு இது கொடுத்து விடுவீனம். என்ன என்ன கொண்டு வரணும் கொடுத்து விடுவீனம். அதுல இருக்கும் கருத்தடை உபகரணம் கொடுத்து விட சொல்லி கொடுத்திருக்கோம். அதை பார்த்த உடனே இல்ல நீ போவ போற இதுக்கா கூட்டின்னு போயினோம். புள்ளியான கருத்துக்களை தங்களுக்குள்ள வச்சுக்கொண்டு எல்லாத்துக்கும் தடை. அந்த பிள்ளை பிக்னிக் போயிட எங்கட நாட்டு பிள்ளைகள் பிக்னிக் போறதே இல்ல பள்ளிக்கூடத்தோட. அதையெல்லாம் தடை பண்ணி விடுவார்கள். இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. கம்பைன் ஸ்டடீஸ் போன்ற விடயங்களுக்கெல்லாம் விடாமல் இந்த தடை அடக்குமுறைகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லி மற்றவருடைய கருத்துக்கு இடம்பெற்று விட நடைபெறும். நன்றி நன்றி. ஆம், இன்றைய யதார்த்த சூழல்ல பார்த்தோம்னா பெற்றோர்கள் தங்கட ஆசைகளை பிள்ளைகளிடம் திணிக்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு வருகுது. அதாவது தங்களுக்கு அது கனவாக நிறைவேறையில இங்க பாக்கிக்க அது நிறைவேற வேணும் வேண்டும். இந்த சுற்றுலாவுக்கு தடையாக இருப்பது நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிறபடியா பல பிள்ளைகளை பெற்றோர்கள் விடுவதில்லை. ஏனென்றால் அங்க கெட்டு போடும் அல்லது அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் என்று ஏதோ கற்பனை கோட்டைகளை கட்டி ஒரு நம்பிக்கை ஈனத்தை உருவாக்கி விடுவார்கள். அது மிக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். உண்மையிலேயே அந்த பிள்ளைகளை அந்த இடங்களில தடை செய்யாமல் பிள்ளைகளோடு பிள்ளைகள் அங்க அனுபவிக்க நாங்கள் விட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது இந்த லைசன்ஸ் விடயத்தை சொன்னீங்கள். அந்த லைசன்ஸை ஒரு பிள்ளை எடுத்தால்தான் ரோட்டில ஓடக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனால் எடுத்த உடனே கொண்டு நான் இன்ன இடத்துக்கு போறேன்னு விட மாட்டார்கள். காரை எடுக்கவே விட மாட்டார்கள். அங்கேயே முட்டுக்கட்டையாக தடை. என்னுடைய ஒரு அனுபவத்தையும் இதில் ஒரு சுருக்கமாக சொல்லுகிறேன். என்னுடைய மகள் 17+ எடுத்துக்கொண்டு வந்துட்டா. அப்ப என்னோட தான் ஓட வேணும். அப்ப 18 வரைக்குள்ள முதல் சொன்னா நான் தனியா கொண்டு போறேனம்மா, நீங்க வர வேண்டாம். அப்ப நான் ஒரே ஒரு இடம் சொன்னேன். எங்க பார்க் பண்ண போறீங்கன்னா ஒரு லைப்ரரிக்கு பக்கத்துல தான் பார்க் பிளேஸ் இருக்கு. அப்ப நான் சொன்னேன் அது கொஞ்சம் நெரோவா இருக்குது, நீ அதுல பார்க் பண்ணாம அங்கால அடுத்த எல்டி ஷாப்புக்கு முன்னால இருக்கிற இதுல பார்க் பண்ணலாமண்டு. அப்ப உடனே இந்த பிள்ளை என்ன திருப்பி கேட்டது, அம்மா ஏன் அம்மா எங்களை தடுக்கிறீங்கள்? ஏனென்றால் நான் எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, அந்த இடத்துலதான் நான் பார்க் பண்ணுவேன். அப்ப உணர்ந்தேன் உண்மையிலேயே நாங்கள் தடுக்கிற பிள்ளையண்டு. அன்று தொடக்கம் நான் எந்த ஒரு விடயத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறேன். அப்ப அது உண்மையான ஒரு யதார்த்தமான விடயத்தை கலவாணி அவர்கள் அழகாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த உடவிடயத்திலும் அப்படித்தான் எல்லா சுதந்திரமா போட விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் அதை கட்டுப்படுத்துறதால அந்த குழந்தைகளின் மனம் பாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் சிலர்ல இருக்கிற அந்த விடயங்களையும் அழகாக சொன்னீர்கள். நம்பிக்கை இல்லாத தன்மையை பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்கிறார். உண்மையும் அதுதான். ஏனென்று கேட்டா சில இடத்துல நம்பிக்கை இல்லாமல் பிள்ளைகளோட இருக்கிறது தான் இந்த முரண்பாடுகளுக்கு காரணமாக அமைகிறது. என்று சொல்லிக்கொண்டு அடுத்தவரை நாங்கள் வருகின்றோம். திரு இந்திரகுமார் அவர்களுக்கு அழைக்கின்றேன். வாழ்க்கையில் தடையாக இருப்பது பிள்ளைகள் தான் என்று பேசுவதற்காக அவரை அழைக்கின்றேன். ஆகவே கலவாணியின் கருத்தை எதிர்க்க போகிறாரா இல்லது வெட்டி பேச போகிறாரா, ஒட்டி போக போகிறாரான்னு பார்ப்போம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். நான் பேசுவது எல்லோருக்கும் கேட்கின்றதா? கேக்குது. நன்றிகள். என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், நான் என்னது உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் எனது ஊரில் நடந்த துயர சம்பவம் டாக்டர் அவர்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒரு அஞ்சலியை செலுத்த விரும்புகின்ற முகநூலூடாக மேற்கொண்டு எதுவும் கூறவில்லை. பின்பு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நன்றிகள். அதன் பொருள் உங்களுக்கு விளங்கியிருக்கும் தலைவர் அவர்களே. பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் ஒரு பிள்ளைக்கு உறுதுணையாக உந்து சக்தியாக இருக்கிறார்களோ, என்னுடைய மகளின் பள்ளிக்கூடத்துக்கு நானும் போனேன். டீனேஜ் பிள்ளைகள் என்ற பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன். பாடசாலை அதிபர் எனக்கு கூறிய வாசகம், பெற்றோர்களுக்கு எதுவுமே தெரியாது, 13 வயது பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியும். அவர்கள் ஸ்கூலில் செய்கிற அட்டகாசங்கள் அத்தனை வீட்டிலிருந்து வந்த வெளிப்பாடு என்று அவர்கள் கூறினார்.
அதை பெற்றோர்களின் நடவடிக்கையை பொறுத்து தான் ஒரு புள்ளிகளின் சைக்காலஜி மாறுறதுன்றது அங்கே மிக தெளிவான வெளிப்பாடு. அண்மையில் நடக்கிற இதுகள் எங்களோட நாட்டிலேயும் சரி வெளிநாடுகள்லேயும் சரி, நீங்கள் அந்த ஆடை கலாச்சாரத்தை நீங்கள் கற்பு என்பது மனம், புறத்தோற்றம் அல்ல. அதுதான் என்னுடைய கருத்து. சில பெற்றோரும் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள், அது மேலோட்டமாக இருக்கின்றது. சில மதங்களும் அந்த பெண்களுக்கு கொடுக்குற கட்டுப்பாடுகளும் அப்படியான ஒரு கடப்பாடுகளை வச்சிருக்கு. இது சாதாரண நடைமுறை தான். இதை இங்கே ஒரு விவாத பொருளாக எடுக்க இயலாது. என்ற ஒவ்வொரு மதத்தின் கட்டுப்பாடுகளும் அவர்கள் அப்படிப்பட்ட ஆடைகளை போட ஒன்று ஒரு தடையை விதிக்கிறது. அந்தந்த மதங்களுக்குரிய ஒரு கல்ச்சரல் ரெஸ்பெக்டாக தான் இங்கே பார்க்கப்படுது. அப்போ கலவாணியாக சொன்ன மாதிரி ஆடை குறைப்போ ஆடை வளர்ப்போ இங்கே ஒரு பொருள் அல்ல. மூன்றாவது விஷயம், பெற்றோர்களில் இந்த வளர்ச்சிக்கு பிள்ளைகள் என்ன மாதிரி தடையாக இருக்கிறேன்றது என்னுடைய பார்வை கோணம் வித்தியாசமாக இருக்குது. பெற்றோர்கள் சிரமப்பட்டு ஒரு பிள்ளைக்கு திருமணத்தை செய்கிறார்கள். கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து ஒரு திருமணத்தை செய்தாலும் 3 மாதங்களில் விவாகரத்து பெற்று மகளோ மகனோ வீட்டையும் வரும்போது அந்த இருசார் பெற்றோரும், மணமகனின் பெற்றோரும் மணமகளின் பெற்றோரும் விடுற கண்ணீருக்கு விலை என்ன நீங்களே உணர்வீர்கள். அது மட்டுமல்ல, சில திருமணங்கள் அவர்கள் விரும்பி செய்கிறார்கள். மிகவும் கல்வி பெற்ற பிள்ளைகள், நான் சொல்வதெல்லாம் சமூகத்தில் நடக்கிற உண்மையான ஒரு டாக்டர், அவள் மேரி பண்ணது ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். அவர்கள் இந்த கல்யாணம் மிக ஆடம்பரமாக நடந்தது. லண்டனில் நடந்து ஒரு 2 வருடங்கள் போயிடுச்சு. 3வது வருஷங்களில் அந்த மாப்பிள்ளைக்கு நடக்க இயலாது. என்னென்று பார்த்தா அவர் இன்ஜெக்ஷன் போட்டு போத வஸ்து கடுமையாக இருக்கிறார். அப்போ இந்த துயரமான முடிவு ஒரு கல்வி சமூகத்தில் விரைக்க அந்த பெற்றோர்களோட வாழ்க்கை தடையா சந்தோஷமா? நீங்களே இதுகளை அனலைஸ் பண்ணுங்க. பிள்ளைகள் எடுக்கிற முடிவு, பிள்ளைகளுக்கு கொடுக்குற சுதந்திரம் என்றால் அவர்களின் அனுபவம் உண்மையால் அவர்கள் செய்கிற அனைத்து விஷயங்கள் நேரடியாக பெற்றார்களே பாதிக்கிறன்றதை இங்கே நான் முன்வைக்கிறேன். பிள்ளைகளுக்கு அறிவு இருக்கலாம், ஆனால் அனுபவம் என்பது மிக மிக குறைவு. அந்த அனுபவம் உண்மையால் அவர்கள் அங்கங்கே தவறுகளான முடிவுகளை எடுக்கிறார்கள். அதுதான் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் மிகவும் மனதிருத்தின அந்த மரண செய்தி என்ற அனுபவமற்ற பிள்ளைகளால் எடுத்த முடிவு எவ்வளவு துயரமான நிலையை இன்றைக்கு எங்களை யாழ்ப்பாண சமூகத்துக்கு உருவாக்கியிருக்கு. இன்னும் மேற்கு நாடுகள்லேயும் உருவாக்கியிருக்கு. இந்த அனுபவம் இல்லாத பிள்ளைகள் பெற்றோர்களால் பெரிதும் தாங்கி இருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரமாக ஒரு வீட்டு வாடகையை கொடுக்கத்தோ இல்லாட்டிக்கு ஒரு கவுன்சில் டேக்ஸை கட்டியோ தனித்து ஒரு இடத்துல போய் இருக்க மாட்டேன். பிள்ளைகளை பெற்றுட்டு பெற்றாரிடம் ஓடி வருவினா என்ன சொன்னால் பிள்ளைகளை பராமரிக்கிறது. அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை பெற்றோர்களை சுமத்தினே பெற்றோர்களோட வாழ்க்கையில் அவர்கள் சேர்ந்து பயணிக்கிற அந்த மனநிலையில் அவர் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அதை இங்கே மறுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை விட சில விஷயங்களில் பெற்றோர்களை இதை செய்ய வேணும், இன்னதுதான் வேணும் என்று அடம் பிடிக்கிறது பிள்ளைகளாக தான் இருக்கிறேன். அப்போ அதிகம் விட்டு கொடுக்குறவர்களாக பெற்றார்களாக இருக்கிறார்கள். பெற்றார்களின் எண்ணங்களையும் பெற்றாரின் கருத்துக்களையும் மதிக்கிற நிலைமையில் பிள்ளைகள் இல்லை என்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல போகிறீங்கள்? நேரம் கருதி இத்துடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றிகள். நன்றி நன்றி. இன்றைய அந்த திருமண விடயத்தை அழகாக எடுத்து சொன்னார் சபாஸ். அது உண்மையிலேயே நடக்கின்ற ஒன்றுதான். என்னென்றால் தாங்கள் விரும்பி செய்வார்கள், எல்லாம் பேர்ந்து பெற்றோர்களை சேர்த்து கொள்ளுவார்கள், ஓகே என்று போவினோம். ஆனால் 3 மாதத்தில பிரிவு என்று ஒன்று வந்து அவர்கள் அதுல வேதனைப்படுறதை பார்க்கும்போது 2 பக்கங்களிலுமே கண்ணீர் வரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அங்கு அமைஞ்சு விடுவது உண்டு. இன்றைய ஒரு வாழ்க்கை சூழல்ல பாத்தீங்கன்னா அது தாயக சூழல்ல எடுத்தால் இந்த போதவஸ்துக்கு அடிமையாகிறது. இதனால பிள்ளை எல்லா சுதந்திரத்தையும் அனுபவிக்கலாம், எல்லாம் எனக்கு கிடைக்குது, எல்லாம் அனுபவிக்கலாம் என்று பார்த்தாலும் அந்த அனுபவிப்பு எல்லாம் ஒரு குறுகிய காலத்துலதான் அங்க இருக்கின்றது. அதற்கு காரணம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு தன்மை. எதுவும் செய்வோம் என்று துணிகிறார்கள், ஆனால் அங்க அனுபவம் என்பது இல்லாத காரணத்தால் அறியாமையாக இருக்கிற நிலை இருக்கின்றது. அடுத்தது நீங்க சொன்னீங்கள் இந்த
பெற்றோரின் எண்ணங்களை மதிக்கிறார்களோ என்றால் இன்றைக்கு இல்லை. நாங்கள் ஒரு காலத்துல பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுத்து பண்போட வாழ்ந்த சமுதாயத்தில வந்த நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் அந்த பிள்ளைகள் மதிப்பு கொடுக்கிறீங்க. அப்ப இது ஒரு ஆராயப்பட வேண்டிய விடயம் என்பதை அழகாக சொன்னார். அப்ப பெற்றோரின் நடவடிக்கைகளை அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்லதைத்தான் சொல்லுகிறார்கள் என்பதை அந்த பிள்ளைகள் நல்லதாக எடுப்பதில்லை. அதனால்தான் இந்த அளவு பிரச்சனைகளுமே உருவாகின்றன. நல்லதுக்கு சொன்னால் அதை தீய பக்கமாக எடுக்கின்ற பிள்ளைகளால்தான் இன்றைய யதார்த்த சூழல்ல பிரச்சனைகள் எழுகின்றன என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து நாங்கள் கீதா பரமானந்தனை அழைக்க போகின்றோம். இல்ல வாழ்க்கை தடையாக இருப்பது பிள்ளைகள் என்று அவர் பேசினார். இப்பொழுது அவர் சொல்றா பெற்றோர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, பெற்றோர்கள் தான் தடை என்றது பேச வருகின்றார். கீதா ராணி பரமானந்தர் வாருங்கள் என்று அவரை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் தடை. வாழ்க்கை ஒரு முறைதான். நாங்கள் எவ்வளவோ எல்லாம் காவி கொண்டு வந்தோம். ஆனா இங்க உள்ள பிள்ளைகள் பாவங்கள், அவர்கள் 2 வாழ்க்கை சூழலுக்குள்ள அம்பிட்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாது அவர்கள் வீட்டை வரையக்குல எவ்வளவு சுமையோடையும் மன அழுத்தத்தோடையும் வருகிறார்கள் என்று. அவர்களுக்கு அங்க நீ சொக்லாட, நீ சாக்லேட் கலர், நீ பக்கோவன், இப்படியெல்லாம் அவைகளை தாக்குறது. அந்த பிள்ளை அந்த வலியையும் வேதனையும் கொண்டு வரும். நீ வெளிநாட்டவன், அங்க டீச்சர் தொடக்கம் மார்க்ஸ்ல தொடக்கம் எல்லாத்திலையும் அந்த பிள்ளைக்கு அவ்வளவு அழுத்தத்தோட தான் வரும். இங்க படுத்து சோர்ந்திருந்தா நாங்க என்ன, இந்த வயசுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒழுங்கு படி, இது என்ன படுக்க, அங்க நாங்கள் அது ஆராயிறதே இல்லை. ஏன் இந்த பிள்ளை சோர்வு? இங்க எத்தனை பிள்ளைகள் இந்த மொப்பிங்கால தற்கொலை செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த இதுகளை எல்லாம் நாங்கள், எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் சொல்றையெல்லாம் கேட்டு கேட்டு தலையாட்டி வளர்ந்த ஆட்கள். ஆனா இங்க பிள்ளைகள் அப்படி இல்லை. அவங்களுக்கு நிறைய மன அழுத்தம். மற்றது நாங்கள் என்ன சொல்றோம், ஒப்பீடு. அந்த பிள்ளைய பார், அந்த பிள்ளை கிம்னாசியம் எடுபட்டுட்டது. இப்ப இங்க உங்களுக்கு 5ஆம் வகுப்புல போற ஸ்கூல், அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த ஸ்கூல், நீ இந்த இதுக்கு போக இல்லை, நீ படிக்க இல்லை, நீ அந்த பிள்ளை எத்தனை ஒண்டெடுத்திருக்கு, நீ ஒண்டெடுக்க இல்லை. இப்படி ஒப்பீடு. இந்த பிள்ளை என்னவோ தன்னால முடிஞ்சதைத்தான் அது செய்யலாம். இங்க சில பிள்ளைகள் கெட்டித்தனமா இருந்தா கூட அந்த பிள்ளைகளை அந்த மேலதிக நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பாம காரணம் போய் கேட்டா, என்ன இந்த பிள்ளைக்கு நல்ல மார்க்ஸ்களாம் இருக்குதுன்னு கேட்டா, பெற்றோருக்கு இந்த மொழி தெரியாது அவர்களுக்கு மேல உதவி செய்யறதுக்கு. ஆனபடியால் அந்த பிள்ளை அங்க மட்டம் தட்டப்படுது. இனி இந்த பிள்ளைகளுக்கு சொல்றது, உங்களோட பெற்றோருக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு தெரியாண்டுட்டு இங்கிலீஷ்ல கதைக்கிறது, டொச் தெரியாண்டு சொல்லி அந்த பிள்ளை மற்ற அவரோட படிக்கிறவர்களோட அப்பா அம்மா எல்லாம் நல்ல தொழில், அந்த பிள்ளை அதைக்கும் மன வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிற. இப்படி ஒவ்வொரு ஒப்பீட்டிலையும் அங்கேயும் சொல்ல இயலாது, இங்கேயும் சொல்ல இயலாது. இப்பொழுது நாங்கள் 30 வருஷம் 35 வருஷம் வந்துட்டோம். எங்களோட பிள்ளைகள் வளர்ந்துட்டார்கள். இப்ப திருமண வயசுக்கு வந்துட்டோம். எல்லாரும் சொன்னீர்கள் விட்டுட்டு போராட்டு. நீங்க நல்லா கேட்டீங்களா பிள்ளைய? நீங்கள் வரைக்குள்ள தனியத்தானே வந்தீங்கள், உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தது இங்கே? ஆனா நாங்கள் அதுக்கு சந்தர்ப்பமே கொடுக்குறே இல்லை. உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் எல்லாம் அறிஞ்சு செய்வேன்ன்றதான் பெற்றோர் நிலையா இருக்குது. இந்த பிள்ளைகள் இப்ப இந்த பிள்ளை நல்லா படிச்சுட்டாள், அவளுக்கு படிக்கத்தான் ஆசை, மகனுக்கு படிக்கத்தான் என் பிள்ளைக்கு ஆசை. ஆனால் அயல் அட்டை சுற்றம் எல்லா அம்மாக்களும் தொடங்கிடணும். என்ன இப்படி வச்சிருக்கிறீங்க, என்ன இப்படி இருக்கிறா, ஏன் கல்யாணம் செய்யலையே, உங்களுக்கு என்ன வலி? அந்த பிள்ளை தனக்கு அதுக்கு ஒரே மன அழுத்தம். பிள்ளைக்கு படிக்கத்தான் விருப்பம், ஆனா வில்லங்கத்துக்கு எங்கேயோ கொண்டாந்து இவேண்ட கஷ்டத்துக்காண்டி பிள்ளை என்ன தலையில கட்டிக்கிறோம். அதான் அது டிவோர்ஸ்ல நிக்குது. என்ன மனம் விட்டு அவர்கள் தனக்கு ஒரு பாதை விருப்பம்னா அதுல சுதந்திரமா போக விடுறே இல்லை. நாங்கள் அதான் இப்ப நாங்களும் வளர்ந்த பிள்ளைகளை வச்சிருக்கிறோம் மண்டைக்குல, எங்களுக்கும் விளங்குது எல்லாம். இப்படி என்ன இவ்வளவுக்கு பெற்றோர்கள். மற்றது இந்த பிள்ளைகள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பள்ளிக்கூடம் வேண்டாம். இங்க பெற்றோர்கள் என்ன செய்யறது, வந்த தலைமுறை அந்த உறவுகள் வந்துட்டு போனோன்னா அவைய பெட்டி கதைக்கிறது. அது பிள்ளைகளுக்கு என்னுடைய மகள் பிள்ளை ஒரு நாள் ஒரு தேவையில்லாத வார்த்தை பேசினார். நான் என்ன நீ இப்படி பேசுறீர்கள் என்ற, அம்மா எனக்கு தமிழாலயத்திலேயா சொல்லி தந்தார்கள் என்று கேட்டேன். அப்ப நான் எங்கேயோ ஒரு நாள் அந்த பாசையை சொல்லி இருக்கிறேன். அப்படி பிள்ளைகளுக்கு புதுசா ஒன்றும் வராது. எங்கள்கிட்ட பார்த்து இந்த மூத்த தலைமுறையை பார்த்துத்தான் அவர்கள் இதுகளை அவர்களுக்கு இப்ப யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா பிள்ளைகள்ல
கவுன்சிலிங் போகாத பிள்ளைகள் இல்லை. ஏன்னா அதுகளுக்கு மன அழுத்தம் உண்டு. கல்வியை படிக்கிறது தாங்கள் முன்னுக்கு போகணும். எங்களோட இந்த அவையில் வெளியில போயிருக்கல எவ்வளவு சுமையா சுமைக்கணும். நிறத்தால அவைகளுக்கு அடி விழுகுது. மொழி எவ்வளவு திறமையா படிச்சாலும் அந்த பிள்ளைக்கு இங்க சொல்லுவினமா ப்ரொஃபசர் நீ நல்லா பேசுறாயண்டு. ஏன்னா அவன் இங்கதானே பிறந்து வளர்ந்தவன், அவன் நல்லா தானே பேசுவான். அது இல்லாத மொழி வேற்றுமை இருக்குது, நிற வேற்றுமை இருக்குது. இது எல்லாம் தாங்கித்தான் இந்த பிள்ளைகள் இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்குதுகள். எல்லா நாட்டிலையும் எங்கள் பிள்ளைகள் நல்ல நிலையில இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நிறையவே சர்வ் பண்ணினோம். எல்லா துன்பங்களையும் தாக்கிதான் இங்க போயினோம். ஆனா நாங்க என்ன செய்யறோம், அதுக்கு ஆதரவு இல்லாம இன்னும் திணிப்பு. அவனுக்கு பிடிச்ச பக்கத்தை பாக்குறே இல்லை. அங்க அவையில் டிக்கெட் போட்டு கொடுத்ததாம் அந்த பிள்ளை அம்மாக்கு இவ்வளவு நாளும் என்ன செய்த, அங்க அந்த பிள்ளைகள் வீடு வாங்கி கொடுத்துட்டோமா பெற்றோருக்கு, நீ என்ன செய்த உண்ட வருமானத்துல? இப்படியான கேள்விகள் இதுகளை கேட்டு கேட்டு இதுகள் தங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை வச்சு கொண்டு பிள்ளைகள் மனவருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இனி அவர்களுக்குள்ளான அந்த மற்றவர்கள் போல முதல் பேசியவர்கள் சொன்ன போல விடுறே இல்லை வெளியில. அப்ப அதுகளுக்கு அந்த இதுக்குள்ளதான் அவை இருக்க வேணும். எங்கட நாங்க கட்டி கொண்டு வந்த கலாச்சாரங்களோடையும் பண்பாட்டோடையும் அவ இந்த திணிப்புக்குள்ள இருக்கணும். இருந்து கொண்டு இந்த விழாக்கள்லையும் போனாண்ட என்ன நடக்குது, பிள்ளைய பார்த்து நீ என்ன இவ்வளவு மொத்தமா போன, உனக்கு பேர் இவ்வளவு பெருசா இருக்கு, உனக்கு வெள்ளிய பிள்ளைகளுக்கு உடுப்பு போட்டா எந்த உடுப்பும் வடிவா இருக்குமே, இப்படி உடம்பு வளர்த்து வச்சுக்கிறேன். அந்த பிள்ளை உடனே சுருங்கி போ. அன்றைக்கு ஏன் இந்த விழாக்கு வந்தேன் நான், அம்மா நான் அந்த ரயில்ல வரையில கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு கோமன் கூட வேலை செய்திருக்கும், அதனால அந்த பிள்ளை ஊதி இருக்கலாம். அதை நீங்க பாக்குறீங்களா? வார்த்தை அடிக்கிறது எங்கட சமூகம். அது பிள்ளைகள் நொந்து பிள்ளைகளுக்கு சரி, அதெல்லாம் சரியான தாக்கம் இந்த வார்த்தைகள் எல்லாம். அவர்கள் அதால ஒரு மன அழுத்தம், படிக்க இயலாது, வேலை செய்ய இயலாது. ஆனா நாங்க சொல்லிக்கொள்றோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த வயசுல கேட்கிறோம். அதை நாங்க உணர்வே இல்லை. அதுகளுக்குள்ளயும் பிரச்சனை இருக்குது, நிறையவே பிரச்சனை இருக்குது. இந்த வார்த்தைகள் இனி கலை வகுப்புக்கு போற பிள்ளைகள்னா ஒரு புத்தகம் போடலாம் அந்த பிரச்சனைகள் எழுதுறதுக்கு. அவ்வளவு அடி வாங்கிட்டு வருங்கள் பிள்ளைகள். அப்படியான பிரச்சனைகளை எல்லாம் தாங்கி பெற்றோர் சமுதாயம் இந்த பிள்ளைகளை அழுத்தி சந்தோஷத்தை அவர்களோட வாழ்க்கையில ஒருக்காத்தான் எனக்கும் வாழ்க்கை அவர்களுக்கும் வாழ்க்கை. ஆனால் அந்த பிள்ளைகளின் சந்தோஷத்தை எல்லாம் நாங்க வச்ச பண்றோம். நீங்க இப்ப சொன்னீங்க அந்த கல்யாணம் எல்லாம் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் வீட்டுல நடக்கிறதான் செய்துகள். அது பிடிக்க இல்லாது இந்த இப்படியான ஆடம்பரம் பிள்ளைகள் இப்ப வேண்டாம், எங்களுக்கு 100 பேரை கூப்பிட வேண்டாம் கல்யாணத்துக்கு கண்டது இல்ல. பெற்றோர் தான் பெரிய ஆடம்பரமா செய்ய வேணும். பிள்ளைகள் தாங்கள் போய் தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட முடிக்கலாம்னு தான் நினைக்கணும். ஆனால் மூத்தவர்கள் தான் ஆடம்பரமான நிகழ்வுகளை நடத்தி போட்டு அந்த கடனையும் இந்த பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்கிறார்கள். அதனாலே எத்தனையோ டிவோர்ஸ்கள் வந்ததே நாங்க கேள்விப்பட்டுக்கிறோம். இந்த திருமண பந்தத்துல பெற்றோர்களுக்கு பணம் கொடுக்கணும், படிப்பிச்சது அல்லது இப்படியான செலவு இருந்தாதானே அதை அந்த பிள்ளையால் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இந்த நாட்டிலையும் இருக்காது. நாங்க கொண்டு வந்த பழக்கம். அதனால இந்த பெற்றோர் சமுதாயம் தான் அவர்களை போட்டு அழுத்துது என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். சந்தர்ப்பத்துக்கு வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிக அருமையாக சொன்னார். உண்மையிலேயே பார்த்தோம்டா ஒரு திருமண வீட்டை எடுத்தோம்டா அங்கு பெற்றோர்கள் தான் 100 பேருக்கு சொல்லணும்னு நினைப்பார்கள். ஆனா பிள்ளைகள் 20 பேரோட காணும் என்றும் சொல்ல பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். ஆகவே பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளின் நல்ல விடயங்களை சீர்தூக்கி பார்க்காமல் உடனடியாக தடை சொல்லுகின்ற விடயமும் அல்லது தங்கண்ட சந்தோஷத்தை அங்க நிறைவேற்ற வேணும் என்றதுக்காக கூடுதலான ஆக்களை சொல்லுற விடயத்தையும் நீங்கள் அழகாக சொன்னீர்கள். அதாவது எல்லா விடயத்தையும் பார்த்தோம்னா சுதந்திரமாக அந்த குழந்தைகளை விடுவதில்லை என்றது ஒரு பெற்றோரின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அடுத்தது இந்த பிள்ளைகள் உண்மையிலேயே மொழி, இனம், அதே நேரம் சமயம், கலாச்சாரம் அத்தனையுமே மாறுபட்ட ஒரு சூழல்ல இருக்கிறார்கள். அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தாங்கள் வளர்ந்து இங்கேயே படிச்சு இங்கேயே தொழில் வாய்ப்பு பெற்று
இந்த சமுதாயத்தில ஒரு சிப்பிகளாக வளர வேண்டிய பிள்ளைகளை அந்த பிள்ளைகளின் மன ரீதியான உளவியல் ரீதியான பிரச்சனையை பெற்றோர்கள் பார்க்கறது இல்லையோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் தான் இந்த பிரச்சனை வருகிறது. ஏனென்றால் எப்பவும் ஒப்பூடு, அங்க பக்கத்தை விட்டு பர்வதமக்காண்ட மகள் அப்படி போட்டாள், ஆதலால் எந்த பிள்ளையும் இப்படி போடணும் என்ற அந்த ஒப்பீடு இன்றைய அந்த ஒரு பிள்ளைன்ற மன அழுத்தத்துக்கு வருகிறது. ஒப்பிட்டு பார்க்கிறபடியா அந்த பிள்ளையும் அடுத்த வீட்டு பிள்ளையோட கதைக்காத ஒரு சூழல் யதார்த்தமாக கண்டிருக்கிறோம். மிக சிறப்பு, நன்றாக சொன்னீர்கள். இன்னும் ஒன்று அவருடைய விடயத்தை நான் கிரகித்தேன், இந்த புறம் சொல்ற பழக்கம். அதாவது நாங்கள் இப்போ ஒரு விருந்தினர் வந்தால் அவர் போகட்டி அவரை பற்றி கூடாம சொல்றாரு. ஒரு காலமும் பிள்ளைகள் முன் சொல்லக்கூடாது, ஆனா சொல்லுவார்கள். அந்த பழக்கத்தை எல்லாம் பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது எப்படி? பெற்றோர்களிடம் பார்த்து. ஆகவேதான் அந்த பிள்ளைக்கு பல விடயங்கள்ல தடையாக இருக்கிறது. பெற்றோர்கள் என்று அழகாக பேசி இருக்கின்றார். வாழ்த்துக்கள் கீதா ராணி. அடுத்தது இப்ப நாலு பேரும் பேசிவிட்டார்கள். இன்னும் அவர்களுடைய அணிக்கு வலி சேர்க்கும் முகமாக ஒரு நிமிடம் 1.5 நிமிடத்துல அவர்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நாம் முதலாவதாக பேசிய நிலா அவர்களுக்கு நான் உண்மையின்படி மாறித்தான் கொடுக்க வேணும். ஆனா கீதாராணி பின்னுக்கு வந்தபடியா நிலாவிடம் உங்களுக்கான நேரத்தை தருகிறேன். உங்களோட அணிக்கு வலி சேர்க்கும் முகமாக நீங்கள் ஏதாவது விடுபட்ட விடயத்தை பேசிக்கொள்ளுங்க. இல்ல, நான் ஒன்னையும் விடையில என்னன்னு சொன்னா, இல்ல வந்து கதைச்சவே எல்லாரும் நல்லா சினிமா பாக்கணும், நியூஸ்கள் அதாவது வந்து தமிழ்ல ஆக்கள் வந்து எங்களை அவமானப்படுத்துறதுக்கு, ஈழத்தமிழர்கள் அவமானப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் சொல்லுவினமோ, படிக்க விடுறையில, உடுப்பு போட விடுறையில, கல்யாணத்துக்கு கணக்காக்களை கூப்பிடுறது, என்ன வந்து அப்படி செய்து போடுறது, இதெல்லாம் கொமெடிக்கு போடுறது. அந்த கொமெடிக்காக சில அதை வந்து ஒரு அண்டமைன் பண்றதுக்காக கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு பலர் வந்து அதுதான் உண்மை என்று சொல்லி வந்து கதைச்சது எனக்கு சரியான வெக்கமாயம் இருந்தது. நான் நினைச்சேன்னா சிலவளை நாங்கள் 90ஆம் ஆண்டு கற்காலத்துலதான் இருக்கிறோமோ, திடீரென்று பார்த்து வீட்டு கதையெல்லாம் கற்காலத்துக்கு கூட்டி கொண்டு போயிட்டோம். இங்க வந்து அப்ப வெளிநாட்டுல ஒவ்வொரு நாட்டையும் கட்டிங்கன்னா எத்தனை பிள்ளைகள் என்ன மாதிரி தமிழ் பிள்ளைகள் என்னென்ன நிலைமையில இருக்கணும்னு சொன்னா எல்லாரும் சொல்லிடணும், ஐயோ எங்கட ஜெர்மனில எடுத்தால் எங்கட பிள்ளைகள் வந்து கம்ப்யூட்டர்ல வேலை செய்து, கார்ல வேலை செய்து, அதுல வேலை செய்து, அந்த மாதிரி இருக்கு. எல்லாருமே அந்த மாதிரி இருக்கு. எல்லாட்ட வீடுகளையும் பார்க்கலாது அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அந்த மாதிரி செய்யணும். ஆனா இங்க இப்ப வந்து சொன்னா கேட்டீங்கன்னா, ஐயோ பிள்ளைய அடிச்சு குத்தி வெளுத்தி பிள்ளைக்கு வந்து மென்டல் ஆகிட்டு இந்த மாதிரி கதை சொல்லிட்டு போயிடும். அங்கே வந்து கலர் ரேசிசம் கிடைக்கணும். அப்ப இந்த நாட்டு சட்டங்கள் எல்லாமே இல்லையா? இது இப்படி நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கதையை கதைச்சால் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் போய் இப்படி நடந்தது எங்களுக்கு கலர் ரேசிசம் பண்ணிடவே என்று சொன்ன சட்டத்தை அணுகிறதுக்கு அவ்வளவு வழி இருக்குது. அப்ப எங்களுக்கு வழியில தெரியாம நாங்க இதை ஒடுக்குமுறை என்று சொல்லிடலாம். சரி, இன்னொரு ஆள் சொன்னா வந்து கார் எடுத்ததாம், 17 வயதுல கார் எடுத்ததாம், காரை ஓட விடலாம். அப்ப உனக்கு காரை ஓட வர்றதுக்கு தாய் தப்பன் தான் காசு உழைச்சு தந்தவன், அப்புறம் உனக்கு காரை தள்ளி கொண்டே வர்றதுக்கு நாங்க தான் காசு தரேன், என்னப்போ செய்கிறது, நீ எல்லாம் உழைச்சு கார் ஓடணும். அப்போ எங்களுடைய அப்பா முந்தி சொல்லுவேன், 17-18 வயதுக்கு இடையில எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ஓகே. 18 வயதுல இருந்தையாவது நீங்க உழைச்சு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொண்டு தரலாம் தானே. இப்ப பாருங்க, இங்கே போட்டுக்கிறாங்க 17+ நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம். ஆனா 18 வந்தோடனே நீங்க அடல்ட் அப்பா, நீங்க வாக்கு போடுறீங்களப்பா, வாக்கு போடுறீங்கன்னா நீங்க உழைக்கலாம். அப்ப உழைச்சு நீங்க ஓடுங்கள, வேற வேண்டாம் என்று சொன்னது. அது அடுத்தது சொன்ன, நீங்க வந்து அந்த டூருக்கு போறதுக்கு தடை சொல்றதா? ஹலோ, எங்க இருக்கிறீங்க? இங்க வந்து பள்ளிக்கூடத்துல நீங்க சும்மா தடை சொல்லலாம். அது நீங்க கடிதம் கொடுக்கணும். ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரையிலையே இல்ல டூருக்கு வரையிலன்னு நீங்க கடிதம் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் அப்படி வணக்கம் வைக்கணும், மேன் இதண்டே இல்லைன்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் கதைக்கு ஓகேயா இருக்கு, கதைக்கிறதுக்கு சும்மா பண்ண அடிக்கிறதுக்கு ஓகேயா இருக்கு. ஆனா இதெல்லாம் நீங்க கதைக்கிறது எல்லாம் இந்த வெளிநாட்டு சட்டத்திட்டங்களுக்கு முரணா இருக்குது. அப்ப ஒரு சட்டத்திட்டத்துக்கு முரணான விஷயங்களை வந்து இதுல கதைச்சு ஊக்குவிக்கிறது நான் நினைக்கிறேன் அது சரியா இருக்கு சொல்லி. நான் தெளிவா சொன்ன விஷயம், 90% 98% பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகளை 18 வயது வரைக்கும் நல்லாவே பார்த்து விடணும். ஆனால் வயதான பெற்றோர்கள் ஒரு ஆளுக்கு 6 பேர் மிக கடினப்படினம். அதுக்குள்ள நான் ஒரு விஷயம் சொன்னேன், நான் வந்து கதைக்கிற முடியாம இல்ல, கதைக்கிறது இல்ல. பேரண்ட்ஸ் வீட்டுல இருந்தாலும் 18 வயதுக்கு பிறகு கதைக்க மாட்டேன், பிள்ளைகள் கதைக்க மாட்டேன். கூப்பிட்டாலும் அப்போ ஒரு நிமிஷம் வா சாப்பிட வந்தாலும் ஓகே, சாப்பாடு போட்டு சாப்பிட்றேன், ஓகே என்ன சரி நான் போறேன். அப்படியான பிள்ளைகள் இருக்கணும். இதுதான் உண்மை. இதை நீங்கள் வந்து எங்களோட வாதத்துக்காக கதைக்க கூடாது, உண்மையா கதைப்போம். உண்மையா கதைச்சா நாங்க திருத்துறதுக்கான வழியை தேடலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஆனா
இப்ப நீங்கள் இப்ப பேசின விடயத்தை நான் எடுத்துக்கொண்டால் இப்ப பிள்ளைகள் அத்தனையும் தடை இல்லாமல், அதாவது பெற்றோர்களுக்கு ஒரு தடை இல்லாமல் அத்தனையும் சுதந்திரமாக செய்யணும் என்றால் அதை பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். இப்ப இந்த நாடுகள்ல சட்ட திட்டங்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கு தெரியாம இருக்குது நிறைய விடயங்கள். அதாவது ஜெர்மன் போன்ற ஏனைய மொழி பேசுற நாடுகள், இப்ப உங்களுக்கு இங்கிலாந்துல ஈஸியா இருக்கும் என்றால் தாயக சூழல்ல இருந்து நேரடியாக அந்த மொழியூடாக வந்த நீங்கள் சட்டங்களை அறிஞ்சிருப்பாங்க. இங்க எத்தனையோ பெற்றோர்களுக்கு சட்டமே தெரியாம இருக்குது. அதனாலதான் அந்த பிள்ளைகளோட முரண்படிக்கிற ஒரு விடயங்களும் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை செய்யற சரியா இருக்கும், ஆனா பெற்றோருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதனால்தான் அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் அந்த முரண்பாடு தோற்றுவிக்கப்படுகிறது என்பது உண்மை. நன்றி நிலா. இப்பொழுது நிலா சொன்ன விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் கீதா? உங்களுக்கு ஒரு நிமிஷத்தை கொடுத்து சொன்னாலும் ஆக்ரோஷமா சொன்னாலும் இந்த கருத்து நாங்கள் தாயகத்துல படிச்ச மொழியோட இங்கிலாந்துக்கு வந்தது கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். ஆனால் இங்கே ஜெர்மனியை பொறுத்தளவுல நீங்கள் போலீஸுக்கு போனா என்னண்டான எத்தனை பிள்ளைகள் இங்க தற்கொலை செய்தன்றதை நீங்க ஒருக்கா கொஞ்சம் பின்னுக்கு போய் பழைய பேப்பர்ஸ் அல்லது இன்டர்நெட்ல தட்டி பாருங்க. மொப்பிங்கால எத்தனை பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள். அந்த பிள்ளை அம்மாக்கு சொன்னா அம்மாக்கு மனவழுத்தம் பண்ணிட்டு சொல்லாம இருக்கும். 12 14 25 வயசு பிள்ளை அப்படி செய்யாது, அது வாய்காட்டும். இப்ப எந்த பிள்ளை வந்துதான் எனக்கு இதை சொல்லி தந்தவர். எனக்கு தந்த நம்பர் எல்லாம் பிள்ளையான நம்பர் வந்ததாலதான் நான் இவ்வளவு சிரமப்பட்டேன். எனக்கு வார கோட்டெல்லாம் பிள்ளையா வந்துட்டுது. அப்ப எந்த பிள்ளைதான் செய்த அந்த பிள்ளைகள் நாங்கள் அணைச்சு போய்க்க நல்லா தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியா, பஸ்ல போனால் எங்கட பிள்ளைகள் நிறத்தில அவர்கள் பேக்கை இறுக்கி பிடிப்பார்களாம். இந்த பிள்ளைக்கு எப்படி அவமானம் இருக்கும். கவுண்டர்ல நிக்கல உங்களுக்கு லண்டன் வேற மாதிரி இருக்கலாம், ஜெர்மனியில, பிரான்ஸ்ல, சுவிஸ்ல வேற மாதிரி கலோசல பஞ்சிப்படுவார்கள். அவ்வளவு துவேச்சம் இருக்கு அவர்களுக்குள்ள. எங்கட பிள்ளைகள் அந்த நிலைக்கு இன்னைக்கு எதிர்த்து கேட்டுத்தான். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் அடங்கி அடங்கி வாழ்ந்த நாங்கள் அடக்கப்பட்டு அதை கேட்கவும் பயம். மற்றது நிறைய மொழி தெரியாத எங்களுக்கு ஒரு தவிப்பு. நாங்கள் இலக்கணத்தை படிக்கல டொட்ல. அப்ப நாங்கள் அதால கஷ்டப்படுறோம். எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு நிறைய கை கொடுக்கணும். ஆனால் நாங்கள் அவைகளை அவையோட உள்ளுணர்வை நாங்க புரிஞ்சு கொள்ள என்றதான் எங்கட வாதம். எங்கட பிள்ளைகளை நாங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கான மொழி தடையாயிருக்கிறது. அவர்கள் வெளியில நிறைய கேட்டுட்டு வர, கடையில போனா ஒரு சத்தமா பேசல அந்த பிள்ளைக்கு கவலையா இருக்குது. அம்மாவோட ஏன் சத்தமா பேசினோம், மொழி தெரியாதுல்லதானே என்று. அப்ப அங்க அந்த பிள்ளை அங்க ஆக்ரோஷமா போறான். அப்ப அவர்கள் தான் தூண்டுகிறார்கள். நாங்கள் சரியா தான் அந்த பிள்ளைகள் போகிறார்கள். நாங்கள் இந்த வீடுகள்ல கீதா நாங்க டைமுக்கு மிஞ்சி போயிட்டோம். அந்த பிளேயர்ல சரியான நம்பர் தானமா இருக்குது, நீங்க அது செக் பண்ணிக்கொள்ளுங்க. இல்ல, இப்ப வந்த நம்பர் தான் எனக்கு சரியா வந்தது. முதல் வந்த நம்பர் வேற. நாங்க பேந்து கதைக்கிறோம். நீங்க நவலாமா நீங்க நிறைவு செய்ய போறீங்க. ஆமா, நிறைவுக்கு வருகின்றோம். கீதா, அந்த பிளேயர் நம்பர் ஓகே தான், அது எனக்கு சரியாகத்தான் வந்தது. நன்றி. ஆமா, இன்றைய இந்த விவாத பட்டிமன்றத்தில் நாங்கள் வாழ்க்கையில் தடையாக இருப்பது பெற்றோரா பிள்ளைகளா என்றது உண்மையிலேயே சூடுபடுத்தி கொண்டு வந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இப்ப யதார்த்தத்தை பார்ப்போம். 2 அணிகளும் மிகச் சிறப்பாக பேசி இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். ஆனாலும் யதார்த்தங்களை புரிய வேணும். ஒவ்வொரு நாடுகளுக்கு சட்ட திட்டங்கள், அந்த பார்வைகள் வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு இடையே, அதாவது பெற்றோரும் பிள்ளைகளுக்கும் இடையே அவர்களுக்கு தடை என்று என்ன பொறுத்தளவில் இல்லை. அதாவது இருக்கிறது தடை, ஆனா தடை இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லணும். 2 பேரும் நல்ல பக்கங்களை பார்க்க வேணும். ஒரு நாளுமே நாங்கள் நெகட்டிவான பக்கத்தை விட்டு பாசிட்டிவான பக்கத்தை பார்த்தா பெற்றோர்கள் ஆர்வப்படுகிறார்கள் நன்றாக பிள்ளைகளை வளர்க்கணும் என்று, பிள்ளைகளும் ஆர்வப்படுகிறார்கள் நாங்கள் நன்றாக உயர வேணும் என்று. ஆகவே பெற்றோர் பிள்ளைகளுக்கு தடையாக இல்லை, இங்கே புரிதல் தான் 2 பேருக்கும் இல்லை என்ற ஒன்று இருக்கின்றது. 2 அணிகளும் நீங்கள் நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னாலும் இங்கு பெற்றோர் தடையாக இருப்பது குழந்தைகளின் விருப்பம், சில நேரம் திறமைகள், அல்லது அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு பக்குவம்
அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், இந்த சூழலில உள்ள சூழல் மொழியையும் அறிய முடியாத துரதிர்ஷ்டம் இருக்கிறது. இரண்டாவது, அதை புரிந்து கொள்ள முடியாத பக்குவமும் இருக்கின்றது. அப்ப அறியாமையால் இது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்தது, ஒப்பீடு கண்டது, அது உண்மையாகவே அந்த பெற்றோர்கள் அறிந்தோ அறியாமலோ ஒப்பீடு செய்கிற தன்மை இருக்கின்றது. அடுத்தது, அந்த தாங்கள் சொல்வது சரிதான் என்ற மனப்பான்மையோட பிள்ளைகளோட பாதிடுவார்கள். என்ன நீ இதுக்கு மேல நீ கதைக்கிற, இப்படித்தான், இதுதான் சரி என்று சொல்றது. அது இங்கு முற்றாக விட வேண்டிய சூழல். ஏன்னா பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி அந்த தலைமுறை இடைவெளிகளை விட்டு ஐரோப்பிய சூழலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது உண்மை. அடுத்தது, குழந்தைகளின் மனதில் அந்த மன அழுத்தம் தன்னம்பிக்கையை நாங்கள் தான் ஊட்டணும். மன அழுத்தத்தை இல்லாமல் தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அடுத்தது, இந்த பிள்ளைகள் தடையாக மாறுற அந்த சூழல்ல நாங்கள் எடுத்தோம்னா அந்த அனுபவம் இல்லாத தன்மை, அதனால அது எல்லா சுதந்திரத்தையும் நான் அனுபவிக்கலாம் என்று நினைத்து கொள்ளுகிறது. ஏன்னா பெற்றோர்கள் இந்த வழிகாட்டலை சீர்தூக்கி பார்க்காத பிள்ளை நட்பு சொல்ற விடயத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருப்பதனால்தான் அந்த சரியான அனுபவ வழிகாட்டல் அவர்களுக்கு கிடைக்கல. பொறுப்புணர்வு குறைவு. ஏனென்றால் எல்லாத்தையும் நீங்களே வேண்டி கொடுத்துடுவீர்கள், அந்த பிள்ளைக்கு அந்த பொறுப்புணர்வு குறைகின்றது. இந்த தவறான நண்பர்கள் மூலம் தவறான செய்திகள் பரப்பப்படுகிறதால அந்த சமூக காரணிகள், வலைத்தளங்கள் தொடக்கம் சமூக பிரச்சனையும் அந்த குழந்தைக்கு தாக்க முடிகின்றது. இந்த இடத்துல நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும், அது தடை பெற்றோரா பிள்ளைகளா என்றது அப்பால இங்கு உரையாடல் இன்மையும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாததும் தலைமுறை இடைவெளியும் தான் இந்த நிலையை உருவாக்குகின்றது. ஆகவே இன்றைய இந்த பட்டிமன்றத்துக்கான தீர்ப்பை எப்படி சொல்கிறேன்டா, வாழ்க்கையில் தடையா இருப்பது பெற்றோர்களா பிள்ளைகளா என்றால் பெற்றோரும் இல்லை பிள்ளைகளும் இல்லை, திறந்த மனதுடன் பேசாத தன்மையும் மரியாதை சுதந்திரத்துக்கு கட்டுப்படும் மனநிலை, குழந்தைகளின் திறன் அறிந்து அந்த பிள்ளைகளின் மனநிலை அறிந்து பேச வேண்டிய நிலை இருப்பதனால் புரிதல் இல்லாத தன்மைதான் இந்த தடைக்கு காரணமாக இருக்கின்றது. எனவே இந்த பட்டிமன்றம் தீர்ப்பாக புரிதல் இன்மையை தான் வலியுறுத்தி தீர்ப்பாக வழங்குகிறது. நன்றி, வணக்கம். நன்றி நகுலா. எங்கள் நல்ல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. எங்கள் உணர்ச்சிகளை தட்டி கொடுத்து எழுத்து எடுத்தீர்கள். எத்தனையோ குமுறல்களை கொட்டவிருக்கின்றார்கள். நேரத்தை கருதி உங்கள் கருத்துக்களை சொல்லும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஜேம்ஸ் அழைச்சிருக்கிறார், கையெழுத்தினர், அவரை எடுப்போம். நன்றி, நிறைந்த நன்றிகள். நகுலா அவர்கள் இதிலே அனுபவம் பெற்றவர், நிறைவானவர். ஆனபடியால் அவர் அழகாக இதை நடத்தி இருக்கின்றார். நில அழகாக பேசினார், கலைவாணி அழகாக பேசினார். அவ்வாறு ஒவ்வொருத்தரும் அழகாக பேசினீர்கள். உண்மை என்னவென்று சொன்னால் பெற்றோர்களாக இங்கு வரவில்லை, தனித்தனியாக வந்து திருமணம் செய்தவர்கள். இங்கே என்ன தேவை என்றால் பெற்றோர்களுக்கு கவுன்சில் தேவை. அது சரியான உண்மை. என்னுடைய மகன் இங்கே கல்வி கற்ற போது 5வது வகுப்பிலே வேறு இடங்களுக்கு போனேன், பிள்ளை வேறு மூலையிலே இருக்க தொடங்கிட்டு. என்ன நடந்தது? முதலாக ஜெர்மனியிலே வந்த கருப்பினத்தவர்கள் இலங்கையர்கள். ஆகையினாலே அவர்கள் பாவிக்கப்பட்ட முறை வேறாக இருந்தது. நான் மகனோடு தான் இருந்தேன். முக்கியமான தோல்விகள் ஏன் ஏற்படுகிறது என்றால் பிள்ளைகளோடு நட்புறவோடு பெற்றோர் இல்லை. பெற்றோர் அதிகாரத்தோடு இருக்கிறதுனாலே பிள்ளைகள் நட்புறவோடு பழகக்கூடியதாக இல்லை, நேரம் இல்லை. பலர் கதைப்பார்கள், பலர் இதிலே உறவாடுவார்கள். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. மிக முக்கியமான நல்ல ஒரு விடயத்தை பேசினீர்கள். மகிழ்ச்சி. அடுத்து ராஜேஷ் அம்மா கொற்ற வருகின்றார். வணக்கம் எல்லோருக்கும். நான் குழந்தை நல அதிகாரியாக பல இடங்களோடு பல காலம் லண்டனில் வேலை செய்த நான். எல்லா கலாச்சாரத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. நத்தின் டு டு வித் போயோகளோ தாயோ அப்பன் இல்லை. இந்த கலாச்சார மாற்றங்கள் வரைக்கும் இந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சு கொள்ளாததான் கூட இருக்குது. தமிழ் சொசைட்டி மட்டுமில்லை, எல்லார்டையும் இருக்குது. அடுத்தது, இந்த படிப்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இங்கிலாண்டில் இந்த ஹையர் எஜுகேஷனை பார்க்குற ஒரு சொசைட்டின்னா ஸ்ரீலங்கன் தான் இப்போ முதலாக இருக்கிறாங்க. இந்த பாப்புலேஷனை பார்த்தா நாங்கள் 400,000 சொல்கிறோம். அதில்
நிறைய பேர் மெடிசன் ஃபர்ஸ்ட், தென் என்ஜினியரிங் படிக்கிறாங்க. செகண்ட் சைனீஸ், தேர்ட் இந்தியன், த ஃபோர்த் தான் இங்கிலீஷ். அதுக்காக அவங்க முட்டாள்கள் அல்ல. அவங்க எப்படி வளர்க்குறாங்க என்றால் யூ சூஸ் வாட் யூ வாண்ட் வெள்ளக்காரன் சொல்கிறான். நாங்கள் எங்களோட பிள்ளைகளை 4 விதம் தான் சொல்லுவோம். ஒன்று டாக்டர் ஆவா, அல்லது என்ஜினியர் ஆவா, அல்லது ஆவா, அப்படிதான் சொல்கிறோம். அது வலு ப்ரெஷரை கொடுக்குது. அடுத்து நீங்கள் தடை என்று சொல்றத நாங்கள் பிரச்சனைன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் 4 பேரும் நல்லபடியா ப்ரெசென்ட் பண்ணீங்கள். அதுல இந்திரகுமார் டச் பண்ணார் அந்த உளவியலை பற்றி, சைல்ட் சைக்காலஜி. அதை எங்கட பேரண்ட்ஸுக்கு தெரியற இல்லை. என்ற பிள்ளை நான் சொல்ற மாதிரி நடக்காது. தட்ஸ் நத்திங் டு டு வித் யூ. உங்களோட பிள்ளை நீங்க பெத்தீங்கள், ஆனால் ஹீஸ் அன் இண்டிவிஜுவல். புறக்கைக்கு இதுதான் விஞ்ஞான ரீதியா சொல்லப்படுது. புறக்கைக்கு ஒரு பிள்ளை ஐ எம் லவ்ட் என்ற ஃபீலிங் என்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொண்டிங் என்று சொல்கிறோம், அதிலிருந்து ஐ எம் லவ்ட்ன்றதால வருது. அதுக்கு பிறகு அந்த இன்ஸ்டிங், புறக்கைக்கு இன்ஸ்டிங் இருக்கு, அதுதான் கொண்டு போகுது. அதை நீங்கள் நீ டாக்டர் ஆவாண்டா, அவனால வந்திருக்கலாம், நடிகனா வந்திருக்கலாம், அதுகள் இருக்கு. அதை நீங்கள் ஒன்றும் சொல்லல இல்லாதம்மா. ஏனென்றால் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இங்க வந்து கஷ்டப்பட்டு தாய் தகப்பன் சொல்லிக்கணும். நீங்க கணவர் சொன்ன மாதிரி we had to give counseling to the parents. குழந்தைகள் என்னென்றால் ஆஃப்டர் 11 years அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். டசன்ட் மேட்டர் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறாலும் இல்லை. ஸோ எங்களோட கலாச்சாரத்தை கொண்டு எங்களோட மாதிரி ஊர்ல இருந்த மாதிரி பிள்ளை வளர்க்கணும்னு எதிர்பார்க்காதேங்க. இப்படியான பட்டிமன்றம் அடிக்கடி செய்யுங்க. சொசைட்டி உங்களோட கம்யூனிட்டிகளோட அதை பேரண்ட்ஸ் வழங்கி கொள்ள வேணும். ஏன்னா எக்கச்சக்கமான குழந்தைகள் உளவியலோட கஷ்டப்படணும். அம்மா படிக்குதுகள், பாஸ் பண்ணுதுகள், ஆனால் ஃபுல்ஃபில்மெண்ட்ன்றதாட்ட இல்லை. அப்பாக்காக செய்தேன்னு, அம்மாக்காக செய்தேன்னு, நான் எனக்காக என்ன செய்தேன்னு என்கிட்ட சொல்லுதுகள் சில வேளைகளில். நாட் 20 years old, 40 years old சொல்லுது. வெல் ஐ கேம் ஹியர், ஐ டிட் தட், வாட் டிட் ஐ டூ ஃபார் மீ என்று சொல்லுதுகள். ஸோ லெட் தம் பி தெம். அவங்கள தங்களாக இருக்க விடுங்க. எனவே நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அழகாக சொன்னீங்க. நன்றி. அடுத்து நடராஜா ஜெகநாதன் அவர்களிடம் வருகின்றோம். நன்றி. காலையில இந்த தளத்தில் நடந்த தலைப்பு வந்து சினம் காத்தல். அது முதல் தெரிஞ்சோணும். மற்றது எனக்கு நான் சிலோன்ல இருக்கைகளே இந்த சொல்ல கேட்டு, நான் தோளுக்கு மேல வளர்ந்தா தோல் எனக்கு சமன். அந்த நிலையில வந்தா மரியாதை கொடுத்துதான் மரியாதை வேண்டும். மற்றது தோழன் என்று சொன்னா நம்பிக்கை உள்ளவர்களால் உங்களுக்கு தோழனா இருப்பார்கள். அப்ப நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஆனா அதே சமயம் சுதந்திரத்தை பற்றி சொன்னார்கள். சுதந்திரம் அவசியம். ஆனா நாங்கள் இந்த ஆசாபாசம், சொந்த பந்தம் என்ற இதுல இந்த கட்டுப்படுத்துவது என்பது என்டாங்கிளா இருக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். என்டாங்கிள் என்று சொன்னா அது பந்தம். அப்ப அது பாண்ட் என்று சொன்னா கண்டிஷன் தான். யூ கான்ட் ஹேவ் பாண்ட் வித்அவுட் கண்டிஷன். அப்ப அன்கண்டிஷன் எல்லாம் சொல்றார்கள். அப்ப நாங்க கொஞ்சம் பாண்டை தளர்த்தணும். அதோட நிறுத்துகிறேன். அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. நன்றி, நன்றி. நன்றி. அடுத்து அருந்ததி அம்மாவை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது மிகவும் அருமையான ஒரு சிறப்பான பேச்சை பட்டிமன்றத்தை நடத்தின நகுலா அம்மையார் அவர்கள் மிகவும் சிறப்பாக நடத்தினீர்கள். அதில் பங்கு பெற்றிய 4 பேருமே, நான் தனித்தனிய பேர் சொல்லவில்லை, நேரத்தை கருத்தில் கொண்டு 4 பேரும் மிகவும் சிறப்பாக பேசினார்கள். ஆனால் என் படியும் பெற்றோர்களையும் பிழை இருக்கு, பிள்ளைகள்லையும் பிழை இருக்குது. பிள்ளைகளிலேயும் பிழை என்று சொல்லலாம், பெற்றோர்களையும் பிழை இருக்கு. திணிக்கிறார்கள், பிள்ளைகள் கவனிக்கிறார்கள் இல்லை. ஆனபடியா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேரண்ட்ஸ் அண்ட் த சில்ட்ரன். ஸோ அதுதான் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை கூறி உட்காட்டுறேன். நன்றி. நன்றி அம்மா. இப்போது எங்கள் தளபதி அவர்கள் வருகின்றார். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பட்டிமன்றம். இதே போல மீண்டும் இன்னொரு தலைப்பில் நீங்க வச்சா நல்லா இருக்கும் என்று யோசிக்கிறேன். நான் பல விஷயங்களில் அறியக்கூடிய இருக்கிறது. ஸ்பெஷலாக நான் கீதாராணி பேசும் பொழுது அறிந்தேன். சரியான ரேசிசம் இருப்பதாக ஜெர்மனியில் அறிந்து கொண்டேன். நான் யோசிச்சேன், அது இங்கிலாந்து மேலே போலதான் இருக்கு பார்க்க, அந்த கதையை பார்க்க. இங்கிலாந்துல அப்படியெல்லாம் செய்தாலும் அப்படி செய்யா அவையில் நேரம் கொண்டே எங்களை வழக்கு போடலாம். இந்தபடியே சரியா சபை பண்றதா தெரியுது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த மொழி பிரச்சனை என்றுதான் எனக்கு விளங்கி கொண்டது. மிகவும் துக்கமா இருக்கு அந்த கீதாராணி இந்த பேச்சை கேட்கும் பொழுது. நான் நேரம் கருதி இப்பொழுது
9:30 இப்ப நிப்பாட்ட வேண்டிய நேரம் சில அறிவித்தலை சொல்லிப்போடி நிப்பாட்டிருக்கிறேன். நாளைக்கு 9 மணிக்கு சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜினி நலந்தவனுடைய யோகா நிகழ்ச்சி நடைபெறுவது. அதில் இருந்தவாறே நீங்கள் யோகா செய்யும்படி அவர் செய்யலாம். அதே போல 10 மணிக்கு நாங்கள் இந்த போரினால் இழந்தவர்கள் மற்ற போரினால் அவதிப்படுறவர்கள் அவர்களுக்கு ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்று நாங்கள் ஒரு மணித்தியாலம், அதாவது 15 நிமிடம் மௌன தியானமும் பேர்ந்து 45 நிமிஷம் அளவில் காயத்ரி மந்திரம் போற்று ஒரு தியானமும் செய்ய இருக்கின்றோம். மற்றும் 11 மணிக்கு மட்டக்களப்பில் இருந்து பாடமீன் விஜயலட்சுமி அவருடைய பேச்சு சேர்க்கிளார் காட்டிய சம்பந்தர். அதே போல நாளைக்கு இரவு 8 மணிக்கு, அதாவது ஜெர்மன் டைம் 9 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. அதில் நீங்கள் பாடுபவர்கள் வந்து பாடலாம், அல்லாட்டிக்கு வேறு என்ன படித்ததில் பிடித்த விஷயங்களை எல்லாம் சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கின்றது. அதே போல இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல இருக்கின்றேன். கிரிஜா ராஜன் அவருடைய நிகழ்ச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி மார்ச் மாதம் 11 மணிக்கு நடைபெறும். அதாவது உங்களோட யூரோப் டைமுக்கு 12 o'clock. நீங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட என்ன கேள்விகளும் அவரிடம் கேட்கலாம். நீங்கள் கேட்டு ஆயத்தப்படுத்தி அன்றைக்கு வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதே போல சனிக்கிழமை 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 9:15 மணிக்கு, அதாவது 9:15 PM UK டைமுக்கு பிரிட்டிஷ் தமிழ் வானொலியின் ஆதரவில் RJ விஜயலட்சுமி அவர்கள் வந்து இந்த எங்களுடைய வருஷப்பிறப்பை கொண்டாடும் முகமாக நீங்கள் எந்த விதமான பாடலும் கேட்டால் இந்த பிரிட்டிஷ் தமிழ் ரேடியோவில் நீங்கள் கேட்கலாம். அதை நினைவு வச்சுக் கொள்ளுங்கள். சாட்டர்டே 4th April at 9:15 PM. இவ்வளவுதான் நிகழ்ச்சி, என்னுடைய கருத்தும் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி. நேரத்தை கருத்தில் கொண்டு பாபு மாஸ்டர் என்னும் 3 பேர் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நகுலா அம்மா மிக சிறப்பாக இந்த அரங்கத்தை பட்டிமன்றத்தை நன்றாக முடித்து வைத்திருக்கின்றார். நானும் ஆரம்பத்தில் இருந்தபோது மதில் மேல் பூனையாக இருந்தேன். எந்த பக்கம் போவதென்று தெரியவில்லை. ஒரு ஆள் பேசும்பொழுது இந்த பக்கம் நான் பாய்ந்தேன், மற்றவர் பேசும்பொழுது இந்த பக்கம் பாய்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு இல்லை, என்னுடைய வாழ்க்கையே இல்லை. நான் பொதுவாக பார்க்கும் பொழுது என்னுடைய பேச்சுள்ள கருத்துக்கள். அது நான் கூறுவது என்னவென்றால், நால்வருமே அழகாக தங்கள் பகுதிகளை வடிவாக செய்தார்கள். அதுக்கு என்ன சொல்றது, ஐசிங் அந்த கேக் மேல செரி வச்ச மாதிரி நவலாமா கடைசியில முடிவை நீங்க முடிச்சது வந்து இந்த புரிந்துணர்வு என்றத ஷோர்ட்டா சுருக்கமா ஒரு டிப்ளமேட்டிக்கா அந்த முடிவா சொல்லிட்டார். அது நல்ல ஒரு முடிவா எனக்கு தெரிந்தது. ஜவன், நன்றி அம்மா. மீண்டும் நீங்கள் வர வேண்டும், இப்படியா நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. இப்போது சரசம்மா நீங்க சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பட்டிமன்றம் மிகவும் நன்றாக நடந்தது. எல்லாருடைய சொல்லுவதையும் நன்றாக கேட்டேன். ஆனால் கிறிஸ்காந்தா மாஸ்டர் சொன்ன மாதிரி ஜெர்மனியை பற்றி கேட்கும்போது எல்லாம் கவலையாக இருக்குது. இவ்வளவு கஷ்டங்களோட பிள்ளைகள் அங்கே வளர்கிறார்கள். இங்கே வளர்கிற பிள்ளைகளுக்கு அவ்வளவு கஷ்டம் தெரிய இல்லை. ஏன்னா நானும் என்னுடைய பிள்ளைகளுக்கு 3-5 வயதில் வந்தவைகள் வளர்ந்தவைகள் அவைக்கு தெரியவில்லை. அப்போ அந்த உணர்வுன்றது உண்மை. அந்த ஜேம்ஸ் மாஸ்டர் சொன்ன அவ்வளவு அவர் சொன்னதை பார்த்தால் அந்த ஜெர்மனிக்கு போனவர்கள் போய் அவர்கள் வளர்ந்த தாங்கள் அங்கே ஊரில் பெற்றார் என்ன மாதிரி இருந்தாரோ அப்படின்ட்டு யோசித்து வளர்ந்திருப்பினோம். அவருடைய அனுபவமும் குறைவு ஆனபடியாக எல்லாத்தையும் தடுத்து பயத்தில் அநேகமாக பிள்ளைகளை கொஞ்சம் தடுத்திருக்கக்கூடும். ஆனால் நான் அதிசயசாலி. நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தேன். எனது தாதகப்பன் எனக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. இதை செய்யாதே என்று சொல்லவே இல்லை. நானாக வளர்ந்து விரும்பினதை செய்து வந்தேன். எனது பிள்ளைகளுக்கு நான் ஒன்றுமே சொல்லவில்லை. நீங்கள் இதைத்தான் செய்யுங்கோ அதைத்தான் செய்யுங்கோ. எனது பிள்ளைகள் என்னை எப்போதும் நன்றி சொல்லுவார்கள். என்னென்றால் தங்களை இந்த நாட்டுக்கு ஏற்றதாக எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்த்து விட்டதற்கு எனக்கு நன்றி சொல்லுவார்கள்.
அண்டம்மா. நான் இங்க வந்தது பிள்ளைகளுக்கு கொடுத்தது பேலே, மியூசிக், டான்சிங், தியேட்டர். இங்க போனேன் நாங்கள் படத்தை பற்றி கதைப்போம், இங்கே இருக்கிறவர்கள் தியேட்டரை பற்றி கதைப்பினோம், அந்த ஷோஸ் இந்த ஷோஸ். இப்போ நாங்கள் ஒரு சொசைட்டியில் போனால் எல்லாம் எப்போதும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க வேண்டி வரும். நான் ஒரு சைக்காட்ரிஸ்டும் தான். பிள்ளைகளை சந்தோஷமா அவர்கள் ஒரு கடிவாளம் இருக்க வேணும். பிள்ளையான விதத்தில் போனால் நாங்கள் அதை அந்த நேரம் அவதானிக்கணும். மற்றும்படி மற்ற கனவுகள், நாங்கள் பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது எங்களோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு இல்லை. உண்மையில பிள்ளைகள் தாங்கள் வளர்ற மாதிரி இந்த மற்றது அவர்களும் தங்களோட தங்களோட ஒத்தவர்களோட பியர் குரூப் என்று சொல்றது, அந்த ப்ரெஷரும் இருக்குது. அவைகளும் எல்லாம் வேறுபாடாக வளரவே முடியாது. எங்கள்ட அப்ப அந்த ஜேம்ஸ் பாஸ்டர் சொன்ன மாதிரி 2 கலாச்சாரத்துக்கு நடுவுல நிற்காமல் அவர்களை இந்த இருக்கிற நாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி அவர்கள் சந்தோஷமா இருக்கலாம் என்றதான் நான் யோசிச்சேன். அந்த விதத்துல அப்படி யோசிச்சால் முரண்பாடுகள் அவ்வளவு வராது என்றுதான் நான் சொல்றேன். ஆனா இல்ல, கடைசியா அந்த நடுவர் நல்ல வடிவா எல்லாம் முடிச்சு விட்டார். நன்றி. நன்றி நன்றி. அருமையாக பேசினீர்கள். உங்களை போலதான் ஆனா இந்த